நேற்று என்ன டாஸ்க் கொடுத்துருந்தோம் உங்களுக்கு? ஒரு ஃபைலில் add 10,20 சப் மல் இந்த மாதிரியான கமாண்ட்ஸ் கொடுத்துருந்தோம்னா அதை பைத்தானில் ரீட் பண்ணி சால்வ் பண்ணுறது எப்படின்றத டாஸ்காக கொடுத்துருவோம். கரெக்ட். டெஸ்ட் ஃபைல்னு ஒரு ஃபோல்டர் வச்சுட்டு டெஸ்ட் ஃபைல்ஸ் இந்த ஃபோல்டர் வச்சுருந்தோமா? ஓகே. இதில் கிரியேட்டிங் ஃபைல் code.txt வச்சிடுறோம். இந்த கமாண்ட்ஸ் இருக்கு. இது பைத்தான்ல ரீட் பண்ணி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட். பைத்தான்ல போய் என்ன பண்றேன், இந்த ஃபைலோட ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இதே லொகேஷன்ல என்னோட பைத்தான் ஃபைலை சேவ் பண்ணிட்டேன்னா it will read from current file. In read mode, in the location my compiler அப்படின்னு சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். டேட்டா will be like this. ஃபைல் இருக்க எல்லா கண்டென்ட்டும் வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எதை பொறுத்து ஸ்பிளிட் போடணும்? இப்போ நம்ம ஸ்பிளிட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்பிளிட் பண்ணணும்? இந்த add 1020 sub 26 மல் இப்படின்ற இந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்பிளிட் பண்ணணும். So what is the common factor to split all these things? Slash n is the common factor. நேத்தே ஸ்பிளிட் பத்தி சொல்லியிருக்கேன், திரும்ப ஒரு தடவை எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ hi.jpg அப்படின்னு என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா x.split based on dot அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ டாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு லிஸ்ட் லொகேஷன், டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறது ஒரு லிஸ்ட் லொகேஷன் இப்படி பிரிச்சு தரும். y போய் பார்த்தா hi is in one location, jpg is in one location, y of 0, y of 1. ஓகே. ஸோ ஸ்பிளிட் என்ன பண்ணுது, எந்த கேரக்டர்ல எந்த சீக்வன்ஸ் உள்ள தரீங்களோ அந்த சீக்வன்ஸ்க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கிறது லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி தரும். இதுதான் நம்ம டேட்டால அப்ளை பண்ண போறோம். மை டேட்டா இஸ் லைக் திஸ். ஸோ வாட் இஸ் த ஸ்பிளிட் ஃபேக்டர்? எதை பொறுத்து ஸ்பிளிட் பண்ண போறோம்? ஆன்சர் சொல்லுங்க. எதை பொறுத்து ஸ்பிளிட் பண்ண போறோம்? ஸ்லாஷ் n. எஸ் மேடம். ஸ்பிளிட் போட்டுட்டோம்னா add 1020 ஒரு இடத்துல, sub 26 ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் தனியா பிரிஞ்சிடுதான். இது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கமாண்ட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கமாண்ட் will be like this. கமாண்ட் ஆஃப் 0னா அதுல add 1020 இருக்கும், கமாண்ட் ஆஃப் 1னா சப் இருக்கும், கமாண்ட் ஆஃப் 2னா மல்டிப்ளை, கமாண்ட் ஆஃப் 3னா add இருக்க போகுது. ஓகே. நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? கமாண்ட் ஆஃப் 0 1 2 3 பிரிஞ்சிடுச்சு இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? கமாண்ட் ஆஃப் 0ல இருக்க இந்த add 1020 இருக்கு இல்லையா, இதுல add தனியா பிரிக்கணும், 10 தனியா பிரிக்கணும், 20 தனியா பிரிக்கணும். அதுக்கு என்ன கமாண்ட் கொடுக்கணும்? கமாண்ட் ஆஃப் 0ல இருக்க add தனியா, 10 தனியா, 20 தனியா, ஸ்பேஸ். குட் மேடம். கமாண்ட் ஆஃப் 0 டாட் ஸ்பிளிட் எதை பொறுத்து? ஸ்பேஸ் பொறுத்து. இது இன்ஸ்ட்ரக்ஷன் INSTன்னு சேவ் பண்ணிக்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ல அப்ப என்ன இருக்கும்? add தனி, 10 தனி, 20 தனி. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 0ல அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதுக்கான வேல்யூ 1 and 2ல இருக்கும். ரைட். இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சுன்னா தான் நம்ம ஈஸியா அடிஷன் பண்ணிடலாமே. இதை தான் கோடிங்ல எழுத போறோம். ஸோ சிம்பிள். நீங்க என்ன பண்ண போறோம்? டேட்டா ரீட் பண்ணதுக்கு அப்புறம் commands equal to data dot split based on slash n. அப்ப எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கமாண்ட் 0 1 2ல வந்துடும். ஒவ்வொரு கமாண்டா நான் ப்ராசஸ் பண்ணணும்.
கமாண்ட்ல இருக்க ஒவ்வொரு ரோவும் ஐல போய் ஸ்டோர் ஆகும். கரெக்ட்? அப்ப என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஈக்குவல் டு ஐ டாட் ஸ்பிளிட் பேஸ்ட் ஆன் ஸ்பேஸ். ஏன்னா ஸ்பேஸ் தான் ஆட் ஸ்பேஸ் 10 ஸ்பேஸ் 20 தான் கொடுத்துருக்கும். அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 0ல ஆட் இருந்ததுன்னா 10 20, சப் இருந்ததுன்னா அதை அடுத்து வர ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஈஸியா டிசைட் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 0ல ஆட் இருந்ததுன்னா இன்டிஜர் இன்ஸ்ட்ரக்ஷன், ஏன்னா டைரக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 1 பிளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 2 போட முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் எ ஸ்ட்ரிங் நவ், கொட்டேஷன்ல இருக்கும். அதனால கன்வெர்ட் திஸ் இன்டு இன்டிஜர். லட்சுமி பிரியா மேடம், நீங்க இது கரெக்டா எழுதிருந்தீங்க. பட் ரெண்டு ஃபைலா கொடுத்துருந்தீங்க. ரெண்டு ஒரே ஃபைல்ல மெர்ஜ் பண்ணிருந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்யூஷன். நீங்க ஸ்பிளிட் பண்ணதை காப்பி பண்ணி போட்டு அப்படி பண்ணிருந்தீங்க. கண்டினியூஸா பண்ணிருந்தீங்கன்னா ஒர்க் டன். குட். இதை ஒரு ரிசல்ட்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றேன், இல்ல ஃபைல்ல ரைட் பண்ணணும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். பிரிண்ட் என்னோட எதை பிரிண்ட் பண்றேன்? கமாண்ட பிரிண்ட் பண்றேன். சாரி, ஐய பிரிண்ட் பண்றேன். அப்ப ஐல என்ன இருக்கும்? add 10 20 இருக்கும். அதோட ரிசல்ட் பக்கத்துலயே பிரிண்ட் பண்றேன். if the instruction is not add, if the instruction is sub, அதே process but subtraction. Else if the instruction is multiply, same multiplication process, மத்ததெல்லாம் சேம் தான். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஸோ ரிப்பீட்டடா எல்லா கமாண்ட்ஸுமே எக்ஸிக்யூட் ஆகுன்ற போது add 10 20 அதோட ரிசல்ட் 30, sub 26 அதோட ரிசல்ட் 14, multiply ஓட ரிசல்ட் 40, திரும்ப அடிஷன் கால் பண்ணிருக்கு 13. ஸோ எத்தனை தடவை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க மாத்தி 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 கொடுத்தாலும் ஐ வில் கெட் ரிசல்ட். எத்தனை தடவை கொடுத்தாலும் my code will automatically process everything. Correct? இது புரிஞ்சுதா? இந்த கோட் எப்படி ஸ்பிளிட் பண்றோம், எப்படி ப்ராசஸ் பண்றோம்ட்டு ஃபர்ஸ்ட் லைன்ஸ் ஸ்பிளிட் பண்ணி ஆட் 10 20 சப் 26 பிரிச்சிடுறோம். அப்புறமா இந்த ஆட் குள்ள இருக்க ஸ்பேஸை பொறுத்து ஆட் தனியா 10 தனியா 20 தனியா பிரிச்சிடும். ஓகே, ஸோ என்னோட டேட்டால இவ்வளோ இருக்கும். இதை நான் ஒரே ஸ்ட்ரிங்கா இருக்கிறத நான் பார்ஸ் பண்ணணும். பார்ஸ்னா என்னோட ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இப்போ எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள்ல டேட்டா டாட் ஸ்பிளிட் பேஸ்ட் ஆன் ஸ்லாஷ் n. அப்போ எக்ஸ் ஆஃப் இப்போ டேட்டா ஆஃப் 0ன்னு போட்டா என்ன கிடைக்கும்? ஏன்னு கிடைக்கும். டேட்டா ஆஃப் 1 போட்டா டி கிடைக்கும். வேற எக்ஸ் ஆஃப் 0ன்னு போட்டா அந்த ஆட் 10 20 கிடைச்சிடும். எக்ஸ் ஆஃப் 1ன்னு போட்டா சப் 26 கிடைச்சிடும். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த எக்ஸ் ஆஃப் 0ல ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, ஆட் 10 20ன்னு, இது திரும்ப ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆஃப் 0 டாட் ஸ்பிளிட் எதை பொறுத்து ஸ்பிளிட் பண்ண போறோம்? எது காமன் ஃபேக்டரா இருக்கு ஸ்பிளிட் பண்றதுக்கு? ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ ஸ்பேஸ் ஸ்பிளிட் அது ஒய்ல ஸ்டோர் பண்ணிட்டுனா இப்போ எக்ஸ் ஆஃப் 0ன்னு போட்டா எல்லாமே கிடைச்சது இல்ல. ஒய் ஆஃப் 0ன்னு போட்டா ஆட் தனியா, ஒய் ஆஃப் 1 போட்டா அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஒய் ஆஃப் 2ன்னு போட்டா செகண்ட் வேல்யூ. அப்போ ஒரு இஃப் கண்டிஷன்ல ஒய் ஆஃப் 0ல ஆட் இருந்ததுன்னா ஒய் ஆஃப் 1 பிளஸ் ஒய் ஆஃப் 2 ரெண்டு ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால 1020 வந்துடும். இதை அவாய்ட் பண்றதுக்காக இன்டிஜரா போட்டு இங்க அப்டேட் பண்றோம். ரிசல்ட் 13 வந்துட போகுது. இதுதான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கு. இதேதான். அப்போ ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த ஃபார்மட் இல்லையா, இதே ரிப்பீட்டடா எல்லா கமாண்ட்ஸ்க்கும் இந்த லூப் திரும்ப 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 ரன் ஆகும். ஒவ்வொரு கமாண்டும் ஐல சப்ஸ்டியூட் ஆகும், ஸ்பிளிட் ஆகும். அதுல ஆட்ன்ற வார்த்தை இருக்கா, சப்ன்ற வார்த்தை இருக்கா, மல்டிப்ளைன்ற வார்த்தை இருக்கா, அதை பொறுத்து இந்த ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும். பிரியங்கா மேடம் புரிஞ்சுதா? வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ரஃபூர் புரிஞ்சுதா?
நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? டைரக்டா 10 20 13 கொடுத்திருந்தீங்களா? கோட் ஃபார்மட் வேற மாதிரி கொடுத்திருந்தீங்க. ஓகே முருகானந்தம் சார், வேற யாருக்கும் டவுட் இல்லைன்னா நெக்ஸ்ட் டாபிக் போலாம். இந்த ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். பிளே சவுண்ட் பத்தி படிக்க சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் படிச்சிருந்தீங்க பிளே சவுண்ட் பத்தி? அது ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள். ஓகே மேடம், உங்களோட ரிசல்ட் பார்த்தேன் மேடம். குட். பிளே சவுண்ட் பத்தி படிக்க சொல்லியிருந்தேன். ஐஸ்வர்யா படிச்சிருந்தீங்களா? படிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஆன்சர் போட்டிருக்கலாம்ல என்ன அப்படின்னு. பிளே சவுண்ட் வில் ஒன்லி பிளே வேவ் ஃபார்மட். ஸோ என்கிட்ட ஏதாவது வேவ் ஃபார்மட் இருக்கான்னு செக் பண்றேன். மை சவுண்ட் டாட் வேவ் பஸ் அண்ட் கோடிங் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பெருசா இருக்கு. சின்னதா கிட்டார் டியூன். ஓகே, ஸோ இதை பிளே பண்ணி பார்க்குறேன். இப்போ இதோட லொகேஷன் எங்க இருக்கு? ஓ, இவ்வளோ தூரத்துல இருக்கா? ஸோ அதை காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் டி டிரைவ்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கிட்டார் டியூன். ஓகே, இது பிளே சவுண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் ரன் பண்றேன். ஃப்ரம் வின் சவுண்ட் இம்போர்ட் பிளே சவுண்ட். பி கேப்ஸ்ல இருக்கும், எஸ் கேப்ஸ்ல இருக்கும். நிறைய தடவை இது தப்பு பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பிளே சவுண்ட். எந்த சவுண்ட் பிளே பண்ண போறேன்? டி டிரைவ்ல இருக்கு என்னோட கிட்டார் டியூன் அப்படின்ற ஃபைலை பிளே பண்ண போறேன். இங்க என்ன பண்ணணும்னா இம்போர்ட் வின் சவுண்ட் போடணும். சாரி, இம்போர்ட் வின் சவுண்ட். எதுக்குன்னா இங்க போய் வின் சவுண்ட்குள்ள சென்ட் ஃபைல் நேம்னு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணும். ஏன்னா இந்த பிளே சவுண்ட் வந்து ஒரு ஃபைலையும் பிளே பண்ணும், ஒரு லிஸ்ட்ல இருக்க ஆடியோ சீக்வன்ஸையும் பிளே பண்ணும். ஸோ நான் இப்போ அனுப்புறது வந்து ஆடியோ சீக்வன்ஸ் இல்லை, ஐ எம் சென்டிங் ஏ ஃபைல் நேம் அப்படின்னு செகண்ட் பேராமீட்டர் பாஸ் பண்ணும். ஓகே, இதே அலைஸ்னு இன்னொன்று இருக்கு, நான் பிளாக்கிங்னு இருக்கு. இது மாதிரி இதுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. சென்ட் ஃபைல் நேம் இஸ் த ஈஸியஸ்ட் ஒன். இப்போ என்டர் தரேன். ஓகே, ஆடியோஸ் இந்த மாதிரி பிளே பண்ணலாம், பீப்ஸ் இல்லாம ஃபைல்ஸ் பிளே பண்ணலாம்னு சொல்லிடுறேன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் எனி லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ் எடுத்துட்டீங்கனாலும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ப்ரோக்ராமிங் எழுதினாலும் கடைசியா போய் அது ஸ்டோர் ஆக போறது ஒரு டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். ஒரு எக்ஸல் ஃபார்மேட், ஸ்ப்ரெட்ஷீட் ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த டேட்டா பேஸை எப்படி பைத்தான்ல கனெக்ட் பண்றது, எப்படி அதை ப்ராசஸ் பண்றதுன்றது தான் இன்னைக்கு எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். அதுக்கு டேட்டா பேஸ் பத்தின முன்கூட்டியான நாலேஜ் இருக்கணும், ப்ரீ ரிக்வெஸ்ட் இருக்கணும். ஓகே, அப்படி இல்லைன்ற உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ்ல நான் சொல்லிடுறேன். வாட் இஸ் அ டேட்டாபேஸ், ஹவு இட் வில் பி பெர்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். டேட்டாபேஸ்னாவே SQL தான் மோஸ்ட் பாப்புலர். இப்போ அதை ஓவர் கம் பண்ணிட்டு நிறைய நோ SQL டேட்டாபேஸ் பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. MongoDB, Firebase இந்த மாதிரி பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் SQL தான் இப்போ வரைக்கும் டாப்ல இருக்குன்றதுனா அதை சொல்றேன். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு, மேபி வித்தின் 3 to 4 years கண்டிப்பா SQLோட நோ SQL டேட்டாபேஸ் ஃபார்மேட் பாப்புலர் ஆயிடும். ஏன் நோ SQLோட மற்ற டேட்டாபேஸ் ஃபார்மேட் பெட்டரா இருக்கு, ஏன் பாப்புலர் ஆகுதுன்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போனா அது வேற டாபிக் கொண்டு போய் விட்டுடும். என்னோட எய்ம் வந்து உங்களுக்கு SQL கத்து கொடுக்கறது இல்லை, SQL பைத்தான் கூட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்றதுன்றது தான் என்னோட கோர்ஸ் எய்ம். பட் SQL பத்தி சுத்தமா எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இது வரைக்கும் அதை ஒர்க் பண்ணதே இல்லைன்றதுக்காக, சில பேர் ஃபீல் பண்ணதுக்காக அதை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன், எப்படி அதை ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பைத்தானுக்கு இன்டர்ஃபேஸ் பண்றதுக்கு போயிடுவோம். சரியா? டேட்டாபேஸ்ன்றது என்ன? இட் இஸ் ஆல்சோ எ ஃபைல், பட் ஏ ப்ரோக்ராமபிள் ஃபைல்னு சொல்லலாம், ஏ ப்ரோக்ராமபிள் எக்ஸல் ஷீட்னு சொல்லலாம். ப்ரோக்ராமபிள் எக்ஸல் ஷீட்னா ஒரு எக்ஸல் ஷீட்ல இருக்க டேட்டாஸை ஃபில்டர் பண்றதுக்கு ஃபார்முலாஸ், ஃபில்டர்ஸ் இதெல்லாம் பண்ணுவீங்கல்ல,
அதே மாதிரி எஸ்கியூஎல்லையும் ஃபில்டர் பண்றதுக்கு கண்டிஷன்ஸ், டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ரூல்ஸ், டேட்டாவை ரைட் பண்றதுக்கு ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் இருக்கு. SQL இஸ் ஏ ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ். ஓகே, அதை நம்ம SQL சொல்லுவோம், ஃபாரின்ல சீக்வல்னு சொல்லுவாங்க, சீக்வல்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. பட் இட் இஸ் த டேர்ம் எக்ஸ்பிளனேஷனல் ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ். ஓகே, நம்ம சி லாங்குவேஜ்ல ஸ்ட்ரக்சர்னு ஒரு டாபிக் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணுவோம், நிறைய விஷயத்தை குரூப் பண்ணி வைப்போம். இப்போ நேம், கேரக்டர், நேம் ஆஃப் 20, இன்ட் ஏஜ், அப்புறமா வேற மார்க்ஸ், இன்டிஜர் மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, அந்த மாதிரி ஒரு என்டிட்டி பத்தின ரெக்கார்ட்ஸ் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் மூலமா அதுல டேட்டாவை ரைட் பண்ணுவோம், சர்ச் பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம், இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை எஸ்கியூஎல்ல கிரியேட் பண்ணுவீங்க, அதுக்கு பேர் டேபிள்னு சொல்லுவீங்க. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் பத்தி சொல்லணும்னா எஸ்கியூஎல்ல ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுவீங்க. இந்த டேட்டாபேஸ்க்குள்ள நிறைய டேபிள்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டேபிள்குள்ளேயும் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். அது வேரியபிள்ஸ் சொல்லலாம், இல்ல எஸ்கியூஎல் டேர்ம் படி ஃபீல்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஃபீல்ட்ஸ் வந்து அந்த வேரியபிளோட நேம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேபிளை கிரியேட் பண்ணணும், ரீட் பண்ணணும், அப்டேட், டெலிட். இதை வந்து CRUD ஃபார்மட்னு சொல்லுவாங்க. SQL இது நாலும் தெரிஞ்சதுன்னா SQL எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கலாம். கிரியேட்டிங் a database or creating a table, reading data, updating data, deleting the data. CRUD ஃபார்மட் ஆஃப் SQL சொல்லுவாங்க. இதை எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா SQL தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். ஓகே, SQLல ரெண்டு வெர்ஷன் ஆஃப் SQL இருக்கு. MySQL, இன்னொன்னு SQLite. MySQL வந்து ரிமோட்ல ஒர்க் ஆகும். இட் இஸ் எ சர்வர், இட் இஸ் எ ஃபைல் சர்வர். அப்படின்னா இந்த MySQL டேட்டாபேஸ் நம்ம மொபைல்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம், சிஸ்டம்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம், ஐபேட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம், டேப்லெட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஏ சர்வர் மீன்ஸ் இட் ஹாஸ் ஐபி அட்ரஸ், அதுக்கு ஒரு போர்ட் இருக்கும், அந்த போர்ட்ல அது ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த போர்ட் கூட எந்த கிளைண்ட்ஸ் கனெக்ட் ஆகிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணலாம். பட் SQLiteனா இப்போ நம்ம ஃபைல் ஸ்டோர் பண்ணோம்ல, நேற்று CSV ஃபார்மட்னு ஒரு ஃபைல் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபார்மட் தான் SQLite. லோக்கல் ஸ்டோரேஜ்ல மட்டும் இருக்கும். அதுல எல்லா SQL கமாண்ட்ஸ், இந்த CRUDன்னு சொன்னோம் இல்லையா, இது எல்லாத்தையும் இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, நிறைய அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த MySQL, SQLite ரெண்டும் கம்பைன் ஆகி தான் ப்ராசஸ் ஆகும். தனியா MySQL மட்டும், தனியா SQLite மட்டும் ஒர்க் ஆகுறது ரொம்ப ரேர். ரெண்டுமே ஹைபிரிடா இருக்கும். என்ன கேஸ்னா, இப்போ மொபைல்ல நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் டைப் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்க, சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு நெட்வொர்க் இல்லை அப்படின்னா உங்க டேட்டா MySQL சர்வருக்கு பாஸ் ஆகாது. பட் அது லோக்கல் SQLite ஸ்டோரேஜ்ல சேவ் ஆயிடும். அப்ப எப்ப இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்குதுன்னு அது பேக்ரவுண்ட்ல செக் பண்ணிட்டு இருக்கோம். இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கும் போது லோக்கலா இருந்த SQL என்ட்ரி, SQLite என்ட்ரி MySQL சர்வர்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ரெண்டுமே ஹைபிரிடா இருக்கும். நீங்க மெயில் சென்ட் பண்றீங்க, இல்ல ஏதாவது மெசேஜ் பண்றீங்க, எது நீங்க மொபைல்ல எக்ஸாம்பிள் பண்ணீங்கனாலும் ஃபர்ஸ்ட் போய் அது லோக்கல் ஸ்டோரேஜ் SQLiteல அப்டேட் ஆயிடும். அப்புறமா நெட் கனெக்ட் பண்ணும்போது ஸ்பீடை பொறுத்து பொறுமையா அது ஆன்லைன் சர்வருக்கு அனுப்பும். ஓகே, இது மாதிரி இன்னும் நிறைய தியரி இருக்கு SQL பத்தி சொல்றதா இருந்தா. பட் ரொம்ப தியரியா சொல்லாம இதோட அப்ளிகேஷன் இல்ல இதோட டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு போயிடலாம். நான் SQL சர்வர் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதே சின்டாக்ஸும் SQLite சின்டாக்ஸும் சேம் தான். லோக்கல் ஸ்டோரேஜை விட ஆன்லைன் ஸ்டோரேஜ், சர்வர் டேட்டாபேஸ்க்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் எப்பவுமே. ஃபர்ஸ்ட் MySQL பத்தி சொல்லிட்டேன். இப்ப நான் சொன்னதுல ஏதாவது குழப்பம் இருந்தா கேட்டுடுங்க. தியரி புரிஞ்சுதா? ஏதாவது குழப்பமா இருந்துச்சுன்னா கேட்டுடுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, database is nothing but a file. MySQL is a remote file. That remote means a file in a server, so everyone can access. ஓகே, இந்த MySQL சர்வர் ரன் பண்றதுக்கு SQL சர்வர்னே ஒரு தனி சாஃப்ட்வேர் இருக்கு. மைக்ரோசாஃப்ட் SQL தனியா ஒரு ஃபிளேவர் இருக்கு. எப்படி சி லாங்குவேஜ் வந்து ANSI C, போர்லாண்ட் C, மைக்ரோசாஃப்ட் C, விஷுவல் C அப்படின்னு நிறைய பிரிச்சாங்களோ,
அது மாதிரி எஸ்கியூஎல்லையுமே ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எஸ்கியூஎல் படிக்கிறது ஆரக்கிள்ன்றது ஆரக்கிள் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலயுமே எஸ்கியூஎலோட இந்த பேர் போன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், பட் சின்டாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிஸும் இந்த எஸ்கியூஎல் ரெண்டர் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி. நம்ம பார்க்க போறது மை எஸ்கியூஎல். அது ஓப்பன் சோர்ஸா யூஸ் பண்ணோம்னா அதுக்கு எக்ஸாம்ப் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் பேனல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அதில் மை எஸ்கியூஎல் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் அப்பாச்சி. எப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அவங்களோட எஸ்கியூஎல் மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னோம், அது மாதிரி அப்பாச்சி வந்து ஓனிங் எஸ்கியூஎல் சர்வர். இப்போ சர்வரோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்றேன், போர்ட் வந்து 18 ஆயிடுச்சு இல்லையா? இப்போ பாருங்க, ஒரு வெப்சைட் ஓபன் பண்றேன், இங்க போய் லோக்கல் ஹோஸ்ட் போர்ட் நம்பர் 18 அப்படின்னு தரேன். அப்பாச்சியோட சர்வர் இங்க ரன் ஆகுதோ, என்னோட வெப்சைட்ல லோக்கல் ஹோஸ்ட்னா டெம்பரவரியா ரன் ஆகுது, ரிமோட் போல என்னோட சிஸ்டம்ல மட்டும் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் இங்க இதை ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த சர்வர்னா. இப்போ இதை திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணனா சர்வர் இஸ் நாட் ரீச்சபிள், த சைட் கான் பி ரீச்னு வரும். ஸோ இந்த சர்வர் ரன் ஆச்சுன்னா அந்த சர்வரை நான் ஒரு ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அதையே சர்வர்னு சொல்றோம், HTML ஃபைல்னு சொல்லாமன்னா இந்த லோக்கல் ஹோஸ்ட் :18 இந்த ப்ரௌசர்ல போட்டேன் இல்லையா, இதே என்னோட மொபைல் ப்ரௌசர்ல போயிட்டு கூகுள் குரோம்ல போயிட்டு மொபைல்ல இதே லோக்கல் ஹோஸ்ட் :18 போட்டா மொபைல்லையும் இந்த சர்வர் எனக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஓகே, சான்ஸ் கிடைச்சதுன்னா என்னோட மொபைல் கனெக்ட் பண்றேன். ஒரு 2-3 தடவை வாய்ஸ் ஆர் கனெக்ட் ஆகல, ஒரே தடவை காமிச்சு தியரி கிளியரா புரியணும். என்னோட மொபைல கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன், கனெக்ட் ஆகுதா பார்க்கலாம். ஒரு நிமிஷம். என்னோட மொபைல் கனெக்ட் ஆயிடுச்சு. இதுல குரோம் ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, இதுல போய் இங்க லோக்கல் ஹோஸ்ட் போட்டேன் இல்லையா, என்னோட மொபைல் வந்து வைஃபை வழியா கனெக்ட் ஆயிருக்கு. என்னோட மொபைல் வைஃபையும் இஃபன் ஃபார் என்னோட சிஸ்டம் வைஃபையும் இஃபன் ஃபார்ல ரெண்டுமே ஒரே வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்க போய் என்னோட லேப்டாப்போட ஐபி அட்ரஸ் என்னன்னு பாக்குறேன், 192.168.0.3. இதை லோக்கல் ஹோஸ்ட்னு தான் சொல்லணும். அங்க லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணேன். இப்போ இங்க போய் லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணனா இது மொபைலோட லோக்கல் ஹோஸ்ட்னு எடுத்துக்கும், மொபைலோட ஐபி அட்ரஸ்னு எடுத்துக்கும். பட் எனக்கு இப்போ அந்த 192.168. ஐபி என்ன பார்த்து 03. ஓகே, கோலன் 18 போர்ட்டோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ கனெக்ட் ஆகாது, ஏன்னா நான் சர்வர் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்படி ரன் ஆயிட்டே தான் இருக்கும். எப்போ இது கனெக்ட் ஆகும், இங்க போய் என்னோட சர்வரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என்னோட மொபைல் அண்ட் என்னோட இந்த டேஷ்போர்ட் ரெண்டுத்துலயுமே வந்துருச்சா. இதுதான் சர்வர்னு சொல்றோம். MySQL is a server database அப்படின்னா the database can be accessed anywhere. என்னோட மொபைல ஸ்க்ரால் பண்றேன், பார்க்க முடியும். சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுதா சர்வர்னா என்ன அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Once my exam server Apache server is activated using the IP address, it can be distributed to any other connected networks. என்னோட லேப்டாப்போட இல்ல என்னோட வைஃபைல எத்தனை சிஸ்டம் கனெக்ட் ஆயிருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த பேஜ் வந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரிதான் MySQL. இப்போ MySQL பாத்தீங்கன்னா இங்க PHP myadmin இருக்கு இல்லையா, இது MySQL ஓட கனெக்ட் பண்ணும்.
இதை கிளிக் பண்றேன். இப்போ கனெக்ட் ஆயிருக்காது, எரர் டிஸ்பிளே ஆயிருக்கும். ஏன்னா அங்க நான் சர்வர் அப்பாச்சி சர்வர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், MySQL சர்வர் ஆக்டிவேட் பண்ணல. ஸ்டார்ட் கொடுத்துட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா என்னோட MySQL டேட்டாபேஸ் இங்க வந்துடும். இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது MySQL-ஓட GUI ஃபார்மட்னு சொல்லலாம். GUI-னா எல்லாத்தையுமே கமாண்ட்ஸா கொடுக்காம ஒரு டூல் மாதிரி இந்த PHP-MyAdmin ஒர்க் ஆகும். இந்த டூல்ல நீங்க டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுல இருந்து, டேபிள் கிரியேட் பண்றதுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு நேரம் நான் சொன்னது தியரி. ஓகே, இதுக்கு மேலதான் SQL பத்தி சொல்ல போறேன். இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன்? SQL அப்பாச்சி சர்வர்ல இன்டெகிரேட் ஆயிருக்கு. அப்பாச்சி சர்வரை ரன் பண்ணீங்கன்னா அது சர்வர்ன்ற மீனிங் என்ன, அந்த வைஃபைல யாரெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ எல்லாருக்குமே அது அந்த பேஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி SQL சர்வர் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா SQL-ஓட இந்த GUI ஃபார்மட் ஓப்பன் ஆகும். இதுல யூ கேன் கிரியேட் a database, delete a database, create a table, எல்லாத்தையுமே பண்ணுவோம். ஓகே, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ற கமாண்ட் இப்போ நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருந்தா கேளு. அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. சார், இப்போ வந்து வைஃபைல வந்து கனெக்ட் ஆகிருக்கிற டிவைசஸ் எல்லாமே வந்து இந்த லோக்கல் இது வந்து ஆக்சஸ் பண்ணலாமா சார்? தாராளமா பண்ணலாம். இப்போ நம்ம என்ன இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த மொபைல்லையும் அப்படியே வியூ பண்ணலாமா சார்? பேரலலா வியூ பண்ணலாம், லைவா அப்டேட் ஆகும். ஓகே சார். வேற ஏதாவது டவுட்? வேற யாருக்கும் டவுட்டே இல்லையா? எல்லாருக்குமே புரிஞ்சுதான்? சரி, டேட்டாபேஸை கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்க. டேட்டாபேஸை கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் சார், கிரியேட் கீவேர்ட் யூஸ் பண்ணுங்க. கிரியேட் டேட்டாபேஸ் நேம். இப்போ கிரியேட் டேட்டாபேஸ் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்து டேட்டாபேஸோட நேம் தரணும். இப்போ நிறைய டேட்டாபேஸ் ஏற்கனவே இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு MPY1 அப்படின்னு கொடுக்குறதா மாஸ்டரிங் பைத்தான் 1 அப்படின்னு கொடுத்து என்டர், கண்ட்ரோல் என்டர் தரணும். எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கண்ட்ரோல் என்டர் தரேன். இங்க லெஃப்ட் சைட்ல என்ன ஆகுது? MPY அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த டேட்டாபேஸ் எம்டியா இருக்கு, உள்ள எந்த டேபிள்ஸும் இல்லை. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய டேபிள்ஸ் இருக்கும். எஸ், 4 டேபிள் இருக்கு, ஒவ்வொரு டேபிள்லயும் ஃபீல்ட்ஸ் காலம்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்க MyPython மாஸ்டரிங் பைத்தான் 1ல எந்த டேபிள்ஸும் இல்லை. ஓகே, டேபிள்ஸ் கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் யாருக்கு தெரியும் சொல்லுங்க. டேபிள்ஸ் கிரியேட் பண்றதுக்கான கமாண்ட் உள்ள போயிட்டு இப்போ நான் ஸ்டூடெண்டோட நேம், அவங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் மூணுத்தையும் Sir, create table name of students அப்படின்னு சும்மா தரேன். ஓகே, of name varchar variable character of 20 or 10. Okay, 20. Comma mail ID. Okay. Varchar phone number ஃபோன் நம்பரையும் ஸ்ட்ரிங்கா வச்சுக்கலாம், தப்பு இல்லை. நான் ஓகே, ஏன்னா சர்ச் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். பரவாயில்ல, நம்பர்னு போடுறதுனால இன்டிஜர்னு போடுறோம். இங்கேயுமே இன்ட் இருக்கு. எப்படி போட்டாச்சு? இப்போ இந்த டேட்டாபேஸ்க்குள்ள தான் இந்த டேபிள் கிரியேட் ஆகுமா? ஷோரா, கிரியேட் டேபிள் கொடுத்துருக்கேன், பட் இந்த MPY1 தான் இந்த டேட்டாபேஸ், இந்த டேபிள் கிரியேட் ஆகுமா? அதுக்கு யூஸ்வலா நிறைய டேட்டாபேஸ் இருக்குன்னா எந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ற டேட்டாபேஸ் நேம் போடும். யூஸ் MPYன்னு போட்டுட்டா அது மெயின் செலெக்ஷன் டேட்டாபேஸ் ஆயிடும். இதுக்கப்புறம் கிரியேட் டேபிள், வேரியபிள் கேரக்டர், மெயில் ஐடி, ஃபோன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா MPY1 ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அதுல இந்த மெயில் ஐடி, நேம், ஃபோன் அப்படின்ற டீடைல்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. புரியுதா லட்சுமி பிரியா மேடம்? வேற யாருக்கெல்லாம் டேட்டாபேஸ் புதுசா இருக்கு? லட்சுமி பிரியா மேடம் ஓகே, டேட்டாபேஸ் புதுசு. வேற யாருக்கெல்லாம் டேட்டாபேஸ் புதுசு?
நம்ம எப்படி டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுவோம், இந்த கேரக்டர் நேம் இன்டிஜர் ஃபோன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவோம் சில அதே மாதிரி தான் நேம் டேட்டா டைப் நேம் டேட்டா டைப் நேம் டேட்டா டைப்னு. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை எஸ்கியூஎல். மொத்தமே ஒரு 50-60 கமெண்ட் 50 கமெண்ட்ஸ் கூட இருக்காது. வேரியபிள் கேரக்டர்னா நம்ம கேரக்டர் 20 கேரக்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த நேம்ல. வெறும் சிஹெச்ஏஆர்னா சிங்கிள் கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். வேர் கேர்னா இட் இஸ் ஏ கேரக்டர் அரேன்னு அர்த்தம். நம்ம சில என்ன போடுவோம், கேரக்டர் நேம் ஆஃப் 20 போடுவோம் இல்லையா, அந்த கேரக்டர் நேம் ஆஃப் 20 தான் இங்க வேரியபிள் கேரக்டர் 20 போடுறோம். இட் இஸ் ஏ ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். வேற யாருக்காவது எஸ்கியூஎல் புதுசா கடகடன் போயிடலாமா அடுத்த டாபிக்? புரிஞ்சுதா சார்? இந்த 20 நம்ம கொடுத்தா வந்து 20 டிஜிட்ஸ் வந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் போலாம்ல சார்? அதானே சார் அதோட மீனிங்? ஆமா, மேக்ஸிமம் சைஸ் 20 ன்னு அர்த்தம். ஓகே. நிறைய டைப்ஸ் இருக்கு இதுலயே, பூலியன், பிளாப், டெக்ஸ்ட், நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா பத்தி நம்ம எஸ்கியூஎல் பத்தி உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு எய்ம் இல்லை. எஸ் மேடம், இங்க பிராக்கெட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிராக்கெட் குள்ள 100 கொடுத்தா 100 கேரக்டர்ஸ் நேம்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சைஸ் அலோகேட் ஆயிடும். ஓகே, ஸோ டேபிள் கிரியேட் பண்ணலாம். இதுல டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இப்போ வரைக்கும் இந்த டேபிள்ல எந்த டேட்டாவும் இல்லை. டேபிள்ல இருந்து ரீட் பண்ணணும்னா செலக்ட் ஆஸ்ட்ரிச் ஃப்ரம் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட், கண்ட்ரோல் என்டர் தரேன். உள்ள எதுவுமே இல்லை ரீட் பண்ண, நேம் மெயில் ஐடி ஃபோன் டைட்டில் இருக்கே தவிர உள்ள ரீட் பண்ண எதுவுமே இல்லை. அப்போ ரீட் பண்ணணும்னா இன்சர்ட் பண்ணணும், இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் parameters values அப்படியும் தரலாம், இல்லை டைரக்டா வேல்யூஸும் தரலாம். இப்போ நேம் மெயில் ஐடி இல்லை மெயின் ஃபோன் நம்பர் அடுத்து மெயில் ஐடி, இது மாதிரி ஆர்டர் மாற்றி கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்றேன். ஓகே, நேம்க்கு வந்து ஸ்ருத்திகா, ஃபோன் வந்து கொட்டேஷன் கொடுக்க கூடாது, ஏன்னா ஃபோன் இன்டிஜர்னு கொடுத்துருக்கிறதுனால கொட்டேஷன் இல்லாம சம் ஏதோ ஒரு சம் டிஜிட்ஸ் கமா சம்திங் கமா மெயில் ஐடி வந்து இது கொடுத்துரு. ஓகே, கண்ட்ரோல் என்டர் தரேன். இதுக்குள்ள இன்சர்ட் ஆயிருக்கும், அதை ப்ரூஃப் பண்றேன் இன்சர்ட் எப்படி ஆயிருக்குன்ட்டு. அடுத்த டேட்டா திரும்ப எப்படி இன்சர்ட் பண்றேன்னா இந்த ஆர்டர் இல்லாம டைரக்டா வேல்யூஸ் கொடுக்குறோம். பட் வேல்யூஸ் கொடுக்கும் போது டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண ஆர்டர்லயே தான் தரணும், மாத்தி கொடுக்க கூடாது. அவங்களோட ஜெண்டர்னு கொடுத்துருக்கலாம், ஆக்சுவலி மேல் ஃபீமேல்ட்ட மிஸ் பண்ணிட்டோம், பரவாயில்ல. கண்ட்ரோல் என்டர், மேல் ஃபீமேல் கொடுத்துருந்தா செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஆக்சஸ் பண்ண ஈஸியா இருந்திருக்கும். ஸோ செலக்ட் ஆஸ்ட்ரிச் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள், கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டோம்னா மேல ரிசல்ட் அந்த ரெண்டு ஃபீல்டுமே அப்டேட் ஆயிருக்கு. கரெக்ட். ஸோ இது கிரியேட் பண்றதுக்கான டேட்டாபேஸ் கிரியேட் பண்றதுக்கான கமெண்ட், இது டேபிள் கிரியேட் பண்றதுக்கான கமெண்ட், இது டேட்டாவை இன்சர்ட் பண்றதுக்கான கமெண்ட், இது டேட்டாவை ரீட் பண்றதுக்கான கமெண்ட். மாடிஃபை பண்றதுக்கு அப்டேட் அப்படின்னு இன்னொரு கமெண்ட் இருக்கு. எஸ் முருகன், வேரியபிள் கேரக்டர் கேன் ஹோல்ட் போத் கேரக்டர் அண்ட் நம்பர்ஸ், ரெண்டுமே பண்ணும். இப்போ இங்க k2 போட்டிருக்கல, அது நம்பர் தானே. ஸோ கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டுத்தையுமே சப்போர்ட் பண்ணும். இது SQL ஓட ப்ராசஸ். ஓகே சார், இந்த காலம் நேம்ஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் மாத்தி கொடுக்கலாமா சார்? அது கரெக்டா அதுலயே போய் நேம், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க சார். காலம் ஆர்டர் மாத்தி கொடுத்துக்கலாம். இதுக்கு ஈக்குவலண்டா அதே மாதிரி வேல்யூஸையும் அதே ஆர்டர்ல தரணும். ஓகே, காலம் நேம்ஸ் தராம டைரக்டா வேல்யூஸ் கொடுக்கறேன்னா அப்போ இந்த காலம் என்ன ஆர்டர்ல கிரியேட் ஆயிருக்கோ அதே ஆர்டர்ல தரும். கிரியேட் பண்ணும்போது என்ன ஆர்டர் கொடுத்தீங்களோ அதே ஆர்டர்ல தரும். ஓகே சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பைத்தான் போயிடலாமா? பைத்தான் போயிடலாமா? எஸ். ஸோ இது இந்த டேட்டாபேஸை
நிறைய இதுல செலக்ட் கமாண்ட்ல வேர்ன்னு கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். கரெக்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன் ஷோ தட் கிரியேட்டட் ஒன் சார். எந்த கிரியேட் மேடம்? இப்போ எனக்கு ரிசல்ட் செலக்ட் ஆகி வந்துச்சு, அதை கேக்குறீங்களா? த டேபிள் இதோ செலக்ட் கொடுத்த உடனே இப்படி வந்திருக்கு. இப்போ எனக்கு செலக்ட்ல எல்லாமே வேண்டாம் அப்படின்னா இதில் நிறைய ஃபில்டர் பண்ணலாம். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் அவங்களோட நேம் இல்ல வேர் மெயில் ஐடி ஈக்குவல் டு இப்படி கொடுத்துட்டேன். இப்போ KRI@gmail.com யாராவது இருந்தா அவங்கள்ட்ட மட்டும்தான் வரும், மற்றவங்கள்ட்ட வராது. இதை ஃபில்டர் கமாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. செலக்ட் எவ்ரிதிங் வேர் மெயில் ஐடி ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு இந்த கிரைட்டீரியா மேட்ச் ஆனா மட்டும் அது எக்ஸாம்பிள் ரிட்ரைவ் பண்ணி காமிக்கும். ஓகே, எந்த கமெண்ட் சொல்றீங்க மேடம்? இந்த இடத்துல நான் என்ன ஆர்டர்ல தான் நான் கொடுக்குற ஆர்டர். ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி, அடுத்து நேம், அடுத்து போன், இப்படின்ற மெயில் ஐடி ஆர்டர் கூட கொடுக்கலாம். அப்ப இங்க நான் ஃபர்ஸ்ட் மெயில் ஐடின்னு கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துல வேல்யூ பாஸ் பண்ணும் போது உங்க மெயில் ஐடி தான் நான் கொடுக்கணும். இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணும் போது இது வந்து நேம்டு ஆர்குமெண்ட்ஸ் மாதிரி என்னோட ஆர்குமெண்ட்ஸ் எப்படி வேணா மாத்தி எப்படி வேணா கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ல நேம்டு ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம்ல, ஏபின்னு பாஸ் பண்ணாம B = 10 A = 5 பாஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஆர்டர் இங்க மாத்திக்கலாம். ஆனா டைரக்டா வேல்யூஸ் பாஸ் பண்றேன், இந்த மாதிரி நேம்டு ஆர்குமெண்ட்ஸ் காலம் நேம்ஸ் தராம டைரக்டா வேல்யூஸ் பாஸ் பண்றேன்னா எந்த ஆர்டர்ல நான் கிரியேட் பண்ணணும், எந்த ஆர்டர்ல நேம், மெயில் ஐடி, போன், இந்த ஆர்டர்ல தான் கிரியேட் பண்ணிருக்கேன். அப்ப அதே ஆர்டர்ல தான் வேல்யூஸ் நான் பாஸ் பண்ணணும். காலம் நேம் கொடுத்தோம்னா ஐ கேன் மாடிஃபை த ஆர்டர். ஓகே, பைத்தானோட இன்டர்ஃபேஸ்க்கு போயிடலாம். கோயிங் டு பைத்தான். இதே ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ்லயே மேல் ஃபீமேல்னு ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் ஃபில்டர் பண்றதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மேல் ஃபீமேல் அப்புறம் ஆல்டர் கமாண்ட் தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆல்டர் கமாண்ட் தெரியுமா? ஆல்டர்னா ஏற்கனவே என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, இந்த டேபிள்ல இருக்க ஃபீல்ட்ஸ் இல்லாம புதுசா ஏதாவது ஒரு ஃபீல்ட நான் ஆட் பண்ணணும். ஓகே, எப்படி பண்ணுவீங்க? ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆல்டர் ஞாபகம் இருக்கா? இருக்காது? அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம்ல, ஸோ ஞாபகம் இருக்க சான்ஸ் கம்மி. ஆல்டர் என்னோட டேபிள் ஸ்டூடெண்ட், இதுல இப்ப நான் ஜெண்டர்னு ஒரு ஃபீல்டு நான் ஆட் பண்றேன் அப்படின்னா ஆல்டர் எதை மாடிஃபை பண்ண போறேன்? டேபிளை மாடிஃபை பண்ண போறேன். எந்த டேபிள்? ஸ்டூடெண்ட். என்ன மாடிஃபை பண்ண போறேன்? I'm going to add a column called gender. அதோட டேட்டா டைப் வந்து வெறுமனே கேரக்டர். ஓகே, கண்ட்ரோல் என்டர். இப்போ இங்க என்ன ஆயிடுச்சு? ஸ்டூடெண்ட்ல ஜெண்டர்னு ஒரு புது டேட்டா டைப் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கோயிங் டு பைத்தான், import my SQL div. இது SQL கனெக்ட் பண்றதுக்கான லைப்ரரி. இதுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது எழுதுறது கஷ்டமா இருக்கு, M caps, SQL small caps போடுறதுனால அது dbன்னு ஷார்ட்டா ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகே, just db.connect. இப்போ பைத்தான் பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்க டேட்டாபேஸோட கனெக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ கனெக்ட் ஆக வேண்டிய நேம் என்ன? லோக்கல் ஹோஸ்ட். யூஸ்வலி db.connectல என்ன தரணும்? IP அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்ட். இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் IP அட்ரஸ், எந்த IP அட்ரஸ் கூட கனெக்ட் ஆகணும், அந்த டேட்டாபேஸோட யூசர் நேம் என்ன, அதோட பாஸ்வேர்டு என்ன, எந்த டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ண போறீங்கன்ற டேட்டாபேஸ் நேம். இதுதான் அதோட சின்டாக்ஸ். கனெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் யூ நீட் டு பாஸ் த IP அட்ரஸ், செகண்ட் யூசர் நேம், தேர்ட் பாஸ்வேர்ட், கடைசியா டேட்டாபேஸ் நேம்.
இதுலயும் நேம்டு ஆர்குமெண்ட்ஸ் வச்சு ஆர்டர் மாத்திக்கலாம். பட் நான் சிம்பிளா சொல்லித்தரேன். ஏன் ஐபி அட்ரஸ் பதிலா லோக்கல் ஹோஸ்ட் போட்டிருக்கேன்? லோக்கல் ஹோஸ்ட் போட்டாலும் ஓகே தான். இல்ல இப்ப இங்க 192.168.03 ஐபி அட்ரஸ் வந்திருக்கு இல்லையா, இந்த ஐபி அட்ரஸ் போட்டாலும் ஓகே தான். லோக்கல் ஹோஸ்ட் மீன்ஸ் லோக்கல் கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டர்லயே ரன் ஆக போச்சுன்னா அது லோக்கல் ஹோஸ்ட். இதே பைத்தான் கோட என்னோட பக்கத்து சிஸ்டம் ஆன் பண்ணி அதுல ரன் பண்றேன்னா ஐபி அட்ரஸ் டைப் பண்ணும், லோக்கல் ஹோஸ்ட் போடலாம். சரியா? என்னோட யூசர் நேம் வந்து டேட்டாபேஸ்ல போய் பாத்தீங்கன்னாலே யூசர் நேம் தெரியும். யூசுவலா என்ன யூசர் நேம் இருக்கும் ஞாபகம் இருக்கா? ரூட் சார். ரூட். எஸ், ரூட். டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா யூசர் நேம் ரூட் இருக்கும். எக்ஸாம்க்கு நான் எந்த பாஸ்வேர்டுமே செட் பண்ணல. So password should be empty. Root இருக்க user. Okay. So என்னோட user name is root. Password எதுவுமே நான் செட் பண்ணல. இப்போ வரைக்கும் என்னோட டேட்டாபேஸ் எம்டியா தான் இருக்கு. நோ ப்ரொடெக்ஷனோட தான் இருக்கு. எந்த டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ண போறேன்? MPY1 கூட கனெக்ட் பண்ண போறேன். ஓகே. கனெக்ஷன் கரெக்டா தப்பான இதுல எரர் எதுவும் இல்லைன்னா தெரிஞ்சிடும். இதோட ப்ராப்பர்ட்டியை CONல ஸ்டோர் பண்ண, கனெக்ஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த கனெக்ஷன் மூலமா தான் ஐ கேன் எக்ஸிக்யூட் சம் கமெண்ட்ஸ். ஓகே. SQL test 1 ரன் பண்றேன். CON கனெக்ஷன் இருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் கனெக்ஷன் வந்து இப்போ நான் ரூட்டுக்கு பதிலா ரூட் அப்படின்னு தரேன். getting an error, right? Access denied for user. அந்த மாதிரி ஒரு யூசர் இல்ல, அந்த யூசர் எரர் நேம்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா தப்புன்னு காமிச்சிடும். டேட்டாபேஸ் நேமும் சப்போஸ் தப்பா கொடுத்தோம்னா unknown database அப்படின்னு எரர் காமிச்சிடும். இது எல்லாமே எக்ஸெப்ஷன், SQL எக்ஸெப்ஷன், ரைட்? இதுக்கு நீங்க ட்ரை கேட்ச், நான் எக்ஸெப்ஷன் சொன்ன மாதிரி ட்ரை கேட்ச் போட்டு இந்த எக்ஸெப்ஷனை கேட்ச் பண்றதுன்னு பண்ணலாம். ஓகே. என்ன எரர் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு? ஆபரேஷனல் எரர் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. புரியுதா? கரெக்டா இருந்தா மட்டும்தான் கனெக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம லோக்கல் இந்த ஐபி அட்ரஸ் தப்பாவோ, யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்பாவோ, டேட்டாபேஸ் தப்பாவோ கொடுத்துட்டீங்கன்னா ரன் டைம் எரர்ஸ் வரும். இப்போ ரன் பண்ற கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு கரெக்டா அப்படின்னா இங்க பைத்தான் மூலமா ஐ கேன் பெர்ஃபார்ம், ஐ கேன் கிரியேட் எ டேபிள், ஐ கேன் இன்சர்ட் எ டேட்டா, ரீட் எ டேட்டா, எல்லாத்தையுமே இங்க கனெக்ஷன் வழியா பண்ணுவோம். ஓகேவா? இந்த கனெக்ஷன் வந்து கனெக்ஷன் தான் இருக்குமே தவிர SQLக்கு வந்து ஒரு கர்சர் கிரியேட் பண்ணோம். கர்சர்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஜாவால ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னுவாங்க, பைத்தான்ல கர்சர்னு சொல்லுவாங்க. கனெக்ஷன் டாட் கர்சர் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மூலமா தான் ஐ கேன் இஷ்யூ த கமெண்ட். கனெக்ஷன் வச்சுட்டு கனெக்ஷனை டைரக்டா இஷ்யூ பண்ண முடியாது. இந்த கனெக்ஷன் ஒரு கர்சரை கிரியேட் பண்ணும். கர்சர்னா என்னன்னா பொசிஷன், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்னு பொசிஷன் வரும் இல்லையா, அதை கர்சர்னு SQLல மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த தியரிலாம் அப்புறம் படிச்சு பாருங்க, வாட் இஸ் த கர்சர்ன்றதெல்லாம். ஏதாவது கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஐ நீட் டு கிரியேட் எ கர்சர் ஆப்ஜெக்ட். யூசிங் த கர்சர் ஆப்ஜெக்ட் வந்து ஐ கேன் எக்ஸிக்யூட் த கமாண்ட். ஸோ கர்சர் எக்ஸிக்யூட் உள்ள என்ன கமாண்ட் போட்டாலும் அது எக்ஸிக்யூட் ஆயிடும். கமாண்ட் போட்டுட்டு போட்ட உடனே எக்ஸிக்யூட் ஆகாது, அந்த கமாண்டை கமிட் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் மேண்டேட்டரி. கிரியேட்டிங் எ கனெக்ஷன், யூசிங் த கனெக்ஷன், கிரியேட்டிங் எ ஸ்டேட்மெண்ட், கிரியேட்டிங் எ கர்சர் ஆப்ஜெக்ட் ஆர் பொசிஷன் ஆப்ஜெக்ட். யூசிங் த கர்சர் ஆப்ஜெக்ட் யூ கேன் எக்ஸிக்யூட் எனி வேலிட் SQL கமாண்ட்ஸ். இப்போ நீங்க ரைட் பண்றீங்க, இன்சர்ட் பண்றீங்க, அப்டேட் பண்றீங்கன்னா இந்த லைன் கொடுக்கும் போதே அது அப்டேட் ஆயிடாது. கடைசியா கனெக்ஷன் டாட் கமிட்னு போட்டாதான் அது அப்டேட் ஆகும். நேற்று ஃபைல் ஹேண்ட்லிங் பண்ணும்போது ஞாபகம் இருக்கா, டேட்டாவை டைரக்டா ரைட் பண்ணா ரைட் ஆகாது, கடைசியா க்ளோஸ்ன்னு போட்டாதான் அது கம்ப்ளீட் ஆகும் ஆப்ரேஷன். ஃபைல் டாட் க்ளோஸ்ன்னு போட்டாதான் சொல்லிடுங்க. அது மாதிரி தான் கமிட். ஏன்னா எக்ஸிக்யூட்ல நீங்க நிறைய கர்சர் எக்ஸிக்யூட் கொடுப்பீங்க, ஒரு 50 எக்ஸிக்யூட் கொடுத்துருவீங்க, எல்லா எக்ஸிக்யூட்டட் ஆன டேட்டாவும் பஃபர்ல இருக்கும். கமிட்னு கொடுத்தாதான் அது ஃபைனலைஸ் ஆகும், அது வரைக்கும் அது பஃபர்ல தான் இருக்கும். சரியா? என்ன எக்ஸிக்யூட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சிம்பிளா இன்சர்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? ஏற்கனவே நம்ம டேட்டாபேஸ்ல ஒரு 2 ஃபீல்ட் என்டர் பண்ணோம், கரெக்ட்? ஏற்கனவே நம்ம டேட்டாபேஸ்ல we have 2 fields.
நேம் மெயில் ஐடின்னு ரெண்டு ஃபீல்டு மட்டும் வச்சிருக்கோம். ஜெண்டர் ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் ஃபில் பண்ணல, அதுல நல்லன்னு இருக்கு. இதை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாமா? ஏற்கனவே இருக்க டேட்டா டேபிள்ல பண்ணலாமா? Okay, just directly giving insert into எந்த டேபிள்ல, ஸ்டூடெண்ட் டேபிள்ல எந்த ஆர்டர்ல இன்சர்ட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி, அடுத்து ஃபோன் நம்பர், அடுத்து நேம். ஆர்டர் எப்படி வேணா கொடுக்கலாம்னு சொன்னாலே ஆர்டர் கொடுத்துட்டு வேல்யூஸ்ல மெயில் ஐடி ஷுட் பி இன்சைட் எ சிங்கிள் கோட்ஸ். நான் பைத்தான்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன், இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது தான் நீங்க டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸை மெர்ஜ் பண்ணணும்னு சொன்னேன். நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நம்ம டேட்டாபேஸ்ல என்ன தந்தோம்? சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்து தான், டெக்ஸ்ட்னா சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்து தான் இன்சர்ட் பண்ணுவோம். இங்க டபுள் கோட்ஸ் ஒர்க் ஆகாது, சிங்கிள் கோட்ஸ் தான் தரணும். அப்ப இங்க போய் வேல்யூஸ்ல இப்ப மெயில் ஐடின்ற இடத்துல நான் வந்து சும்மா புதின் @gmail.com இப்படின்னு தர ட்ரை பண்றேன். இது கொட்டேஷனுக்குள்ள தானே கொடுக்கணும். பட் கொட்டேஷன் கொடுத்தா என்ன ஆயிடும்? இங்க இருக்க கொட்டேஷனும் இதுவும் க்ளோஸ் ஆயிடும். அப்ப இதுக்கு சொல்யூஷன் என்ன? இது சிங்கிள் கோட்ஸ்ல போடாம டபுள் கோட் சின்டாக்ஸா மாத்திடும். அப்ப அதுக்குள்ள சிங்கிள் கோட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, புரியுதா? டபுள் கோட்ஸ் போட்டுட்டு வேல்யூஸ்ல சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து பாஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி பாஸ் பண்ணிட்டு அடுத்து ஃபோன் நம்பர் நியூமெரிக்ன்றதுனால அது கோட்ஸ் வேண்டாம். அடுத்து நேம் கோட்ஸ்க்குள்ள புதின் அப்படின்னு தரேன். ரஷ்ய அதிபர் புதின், கடைசியா டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, அங்க டைப் பண்ண அதே கமாண்ட் இங்க கொடுத்துருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன் காம்ப்ளெக்சிட்டியை. பாருங்க, இந்த கமிட் நான் கொடுக்கல அப்படின்னா இந்த கோடை ரன் பண்றேன், எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, ஸ்கிரீன்ல எதுவும் வராது. பட் டேட்டாபேஸ்ல ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கான்னு போய் செக் பண்றேன். டேட்டாபேஸ்ல போய் திரும்ப ரெஃப்ரெஷ் பண்றேன், எந்த டேட்டாவும் இன்சர்ட் ஆகல, ஏன்னா கமிட் போடல. கரெக்ட், கமிட் போடலைன்னா ஃபைனலைஸ் ஆயிருக்காது. கமிட் போட்டுட்டு இப்போ ரன் பண்றேன், ரன் ஆயிடுச்சு. என்னோட டேட்டாபேஸ் திரும்ப போறேன், ரெஃப்ரெஷ் பண்றேன், புதின் gmail.com அப்டேட் ஆயிருக்கு. கரெக்ட், கரெக்டா? இந்த டேட்டாபேஸ் வந்து சர்வர்ல இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நான் ரைட் பண்ணும்போது பைத்தானை வச்சு ரைட் பண்ணிட்டு ரீட் பண்ணும்போது ஜாவா வச்சு ரீட் பண்ணலாம், PHP வச்சு ரீட் பண்ணலாம். ஸோ இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்கல்ல, நிறைய லாங்குவேஜஸ் வந்து இன்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா டேட்டாபேஸ் இஸ் தி ஈஸியஸ்ட் வே டு இன்டராக்ட். பைத்தான் GUI இருந்து வர டேட்டா போய் SQL ரைட் ஆயிடும். ஜாவா அந்த SQL டேட்டாவை ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வெப்சைட் கண்டென்ட்ஸை சேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் SQL இஸ் த மோஸ்ட் யூஸ்ட் டூல். இப்போ புரிஞ்சுதா? இன்செட் ஒர்க் ஆயிடுச்சா? இதுல டவுட் இருக்கா? கோடிங்ல டவுட் இருந்தா கேட்டுடுங்க. இந்த லைன் எதுக்கு சார், இது எதுக்கு அப்படின்னு என்ன டவுட் இருந்தாலும் இந்த லெவல்ல கேட்டுடுங்க. ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இந்த கர்சர் கம்பல்சரி வேணும் மேடம். இது இல்லாம கனெக்ஷன் டாட் எக்ஸிக்யூட் டைரக்டா போட முடியாது. இந்த கர்சர் போடாம இங்க போய் நீங்க எதை வச்சு எக்ஸிக்யூட் கால் பண்ணுங்க, கனெக்ஷனை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இட் வில் கிரியேட் a error. கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் does not have a attribute execute. அதாவது கர்சர் வந்து எப்படி சொல்றது, அந்த டேட்டாபேஸோட டூப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி டூப்ளிகேஷன் சொல்றேன்னா, ஒரு டேட்டாபேஸ் ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம்ல. ஸோ இப்போ நான் ஒரு கர்சர் கிரியேட் பண்ணி டேட்டாபேஸை ரைட் பண்றேன், இன்னொரு கர்சர் கிரியேட் பண்ணி டேட்டாபேஸை ரீட் பண்றேன், இன்னொரு கர்சருக்குள்ள டேட்டாபேஸ் தேவையில்லாத கண்டென்ட் டெலீட் பண்றேன். இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் ஒரு டேட்டாபேஸ்க்கு நான் 3 கர்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கர்சரும் வேற வேற வேலை பார்க்கும். ஒரே கனெக்ஷனை வச்சுட்டு நான் ரீட் ரைட் பண்ணேன்னா கனெக்ஷன்ல என்ன ப்ராப்ளம், எல்லாமே டைரக்டா போய் கனெக்ஷன்ல அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இட் இஸ் நாட் அட்வைசபிள். கனெக்ஷன் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அது ஸ்டேபிளா இருக்கணும்.
அதனால தான் கர்சர்ல சேஞ்ச் ஆகுறது எல்லாம் கனெக்ஷன்ல அஃபெக்ட் ஆகாம கமிட்னு போடும்போது தான் அஃபெக்ட் ஆகணும்னு சொல்றோம். இப்போ நான் கர்சருக்கு வச்சு நிறைய ஆப்ரேஷன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுவேன், ஒரு 5 தடவை இன்சர்ட் பண்ணுவேன். ஓகே, அப்புறம் நடுவில் ஒன்று தேவையில்லைன்னு டெலீட் பண்ணுவேன். கடைசியா அப்டேட் அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ணும்போது இப்போ கடைசியா டேட்டாபேஸ்ல என்ன சேஞ்ச் ஆயிருக்கோ அது மட்டும் கமிட் ஆனா போதும் கனெக்ஷன்ல. கனெக்ஷனை டைரக்டா யூஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு தடவை நீங்க ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணும்போது எஸ்கியூஎல் மாறிட்டே இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் யூசர் உங்க டேட்டாபேஸோட கனெக்ட் ஆயிருப்பாங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அப்ப அவங்க வந்து ஒரு 100 டேட்டாவை ரைட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா ஒவ்வொரு டேட்டாவை அவங்க இன்செர்ட் கொடுக்கும் போதே எனக்கு கனெக்ஷன்ல சேஞ்ச் ஆச்சுன்னா மை டிராஃபிக் வில் பி ஓவர்லோடட். நிறைய ரீசன்ஸ் இருக்கு, நான் இதெல்லாம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஸோ கர்சர் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால அட்வான்டேஜ் என்ன, கனெக்ஷன் டைரக்டா மாடிஃபை ஆகாது, அஃபெக்ட் ஆகாது, எல்லாமே கர்சர் ஆப்ஜெக்ட் வச்சு வரும். நான் சப்போஸ் ஏதாவது இன்செர்ட் கமாண்ட்ல இங்க ஏதாவது கமாண்ட் தப்பு பண்ணிட்டீங்க, எரர் வந்துடுச்சுன்னா கூட அது கர்சர் ஆப்ஜெக்ட் தான் எரர் அஃபெக்ட் பண்ணுமே தவிர கனெக்ஷன் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கனெக்ஷன் மூலமாவே எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்க சின்டாக்ஸ் தப்பா இருக்கு, எஸ்கியூஎல்ல ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க கமாண்ட்லன்னா அது கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடும், ரன் டைம் எக்ஸெப்ஷன் மாதிரி. எஸ், கனெக்ஷனை டைரக்டா எஃபெக்ட் பண்ணும். அப்படி இல்லாம கர்சர்னு ஒரு டூப்ளிகேஷன் எடுத்து ஒர்க் பண்ணும்போது இதுல எந்த ப்ராப்ளமும் இருந்தாலும் கனெக்ஷன் வில் பி ஸ்டேபிள். புரிஞ்சுதா? முருகானந்தம் புரிஞ்சுதா? வேற யாருக்கா டவுட் இருக்கா? இந்த எக்ஸிக்யூட் வந்து ஒரு ஃபங்க்ஷனா சார்? இது வந்து SQL query கால் பண்றதுக்கு? ஆமா, இந்த கர்சர்ன்ற ஆப்ஜெக்ட்க்குள்ள இருக்க ஃபங்க்ஷன். ஓகே. வேற இருக்காது ஏதாவது டவுட்ஸ்? கிளியர்? ஓகே. நம்ம இந்த SQL வச்சு என்ன பண்ண போறோம், கடைசியா ஒரு சின்ன இதை வச்சு என்ன மினி ப்ராஜெக்ட் பண்ண போறோம்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லாகின் மாடல் மாதிரி பண்ண போறோம். ஓகே, GUI-ல ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் லாகின் 2 பட்டன் இருக்கும். ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணா அவங்க யூசர் நேம் அவங்களோட பாஸ்வேர்ட் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணா போய் டேட்டாபேஸ்ல ரைட் ஆயிடணும். திரும்ப லாகின் கிளிக் பண்ணிட்டு அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா டேட்டாபேஸ் லாகின் சக்சஸ் இல்ல லாகின் ஃபெயிலியர் அப்படின்னு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்ல எப்படி டேட்டாபேஸ்ல பண்றதுன்றத நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் ஐடியாவை ட்ரை பண்ணி பார்ப்போம். அது கொஞ்சம் பெருசா இருக்கும், மாடல் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இப்ப இன்செர்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா? செலக்ட் பத்தி பார்க்கலாமா? ரைட் பண்ணிட்டீங்க, டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்ன்ற கமெண்ட்ஸும் பார்த்தீங்க, அதுவும் இஷ்யூ பண்ணலாம். பட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன், ஒரு டேட்டாபேஸ் ரீட் பண்ணி அதை எப்படி நேவிகேட் பண்றதுன்னு சொல்ல போறேன். சேம் லோக்கல் ஹோஸ்ட் என்னோட யூசர் நேம் ரூட், டேட்டா பாஸ்வேர்ட் இல்லை MPY1 யூஸ் பண்ணிக்கிறேன். கனெக்ட் ஆகுறதுல கனெக்ஷனை C1ல வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ கர்சர் ஈக்குவல் டு வழக்கம் போல கனெக்ஷன் டாட் கர்சர், கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் asterisk from student. ஸ்டூடெண்ட்ல இருக்க எல்லாத்தையும் ஃபெட்ச் பண்ணாங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸிக்யூட் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது இல்ல, இது இந்த கர்சரை அஃபெக்ட் பண்ணும். கர்சரை அஃபெக்ட் பண்ணணும்னா இந்த கர்சர்ன்ற ஆப்ஜெக்ட் மூலமா தான் உள்ள இருக்க டேட்டாவை நீங்க ரீட் பண்ண முடியும். கவுண்ட்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்றேன். எதுக்குன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை டேட்டா ரிட்டர்ன் ஆயிருக்கு சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு இந்த கவுண்ட்ல தெரியும். இப்போ பிரிண்ட் count fields retrieved அப்படின்னு போடுறோம். don't bother about spelling. இப்போ இதை ரன் பண்றேன். மொத்தம் உள்ள எத்தனை ஃபீல்ட்ஸ் இருக்கு? 3 fields retrieved. ஓகே, சப்போஸ் கமாண்ட் தப்பா இல்ல இல்லாத ஏதாவது ஒன்று கொடுத்துட்டேன், select asterisk from student where name equal to Priya.
டபுள் கோட்ஸ் போட்டுடுறேன், ஏன்னா டெக்ஸ்ட் கொடுக்க போறேன். இப்போ ரன் பண்றேன், 0 ஃபீல்ட்ஸ் ரிட்ரைவ். ஏன்னா இந்த மாதிரி நேம்ல யாரும் இல்லை. ஓகே, வேற என்ன நேம் கொடுக்கலாம்? இருக்க நேம் கண்ணன் ஒருத்தர் இருக்காரு இல்லையா? இப்போ ரன் பண்றேன், 1 ஃபீல்ட் ரிட்ரைவ். புரியுதா? கமெண்ட்ஸ் கவுண்ட்ன்றது புரியுதா தெளிவா? ஓகே, கவுண்ட் வேலை வந்து எத்தனை ஃபீல்ட் ரிட்ரைவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். பட் இந்த சியூஆர் இருக்கு இல்லையா, கர்சர், இந்த கர்சர் மூலமா தான் ஒவ்வொரு டேட்டாவையும் நான் ரீட் பண்ண முடியும். எப்படி ரீட் பண்ணலாம்னா, கர்சர் டாட் ஃபெச் 1 அப்படின்ற கமாண்ட் இருக்கு. எப்படி எக்ஸிக்யூட் கால் பண்றோமோ அது மாதிரி ஃபெச் 1 அப்படின்னா உள்ள இருக்க ஒரு ஃபீல்டை இப்படி டியூப்புலா ரிட்டர்ன் பண்ணும். திரும்ப கால் பண்ணனா அடுத்த ஒரே ஒரு ஃபீல்ட் தான் இருக்குல்ல, ஸோ ஒரு தடவையோட முடிஞ்சு போயிடும். திரும்ப வேர் கமாண்ட் எடுத்துட்டு அந்த மூணுத்தையும் ரிட்ரைவ் பண்றேன். ரன், what happened, quotation, okay, run. கர்சர் என்ன பண்ண போறேன், fetch 1 அப்படின்னா ஒவ்வொரு ஃபீல்டா வெளியே எடுக்கும். இது வந்து ஆட்டோ ஐட்ரேட் ஆகும். இதை ஃபெச் பண்ணி எடுத்துட்டோம்னா கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிடும். ஒன்னு ரீட் பண்ணிட்டீங்கன்னா கர்சர் ஆட்டோமேட்டிக்கா என்ன போயிடும், நெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு போயிடும். ஒவ்வொரு ஃபீல்டா எடுக்க எடுக்க கர்சர் அப்டேட் இட் செல்ஃப் ஆட்டோமேட்டிக்லி டு த நெக்ஸ்ட் பொசிஷன், நெக்ஸ்ட் ஃபீல்ட். ஃபெச் 1 ஒரு தடவை தர ஃபர்ஸ்ட் ஃபீல்டு வருது, ரெண்டாவது தடவை தர ரெண்டாவது ஃபீல்ட், மூணாவது தடவை தர மூணாவது ஃபீல்ட், நாலாவது தடவை பண்ணும்போது அது நன்னு இருக்கும். இது பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா the result will be none. There is nothing to retrieve அப்படின்னு வந்து. புரியுதா? ஈஸியா இருக்கா? fetch 1. அப்ப fetch 1 of 0ன்னு போட்டுட்டீங்கன்னா இப்ப போய் fetch 1 of அது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி 0ன்னு போட்டா நேம் கிடைச்சிரும், 1ன்னு போட்டா மெயில் கிடைச்சிரும், 2ன்னு போட்டா இது கிடைச்சிரும், ஃபோன் நம்பர் கிடைச்சிரும். ஸோ இதை ஒரு கோடிங்கா எழுதுறேன். இத்தனை ஃபீல்ட் ரிட்ரைவ் ஆயின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எத்தனை தடவை ரன் ஆகணும், கவுண்ட் டைம்ஸ் ரன் ஆகும். ஏன்னா கவுண்ட்ல இப்போ 3னா 0 to 2 வரைக்கும் ரன் ஆகும் இல்லை, மொத்தம் 3 டைம்ஸ் ரன் ஆகும். உள்ள போயிட்டு கர்சர் டாட் ஃபெச் 1 ஒரே ஒரு ஃபீல்டை ஃபெச் பண்ணேன், எஃப்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். print f of 0 நேம் பிரிண்ட் ஆகும், ஒரு கோலன், அடுத்து f of 1 மெயில் பிரிண்ட் ஆகும், அடுத்து ஒரு கோலன் f of 2 நம்பர் பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணனா 3 ஃபீல்ட்ஸ் ரிட்ரைவ், கிருத்திகா அவங்களோட மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், நேம், மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர். புரியுதா? இந்த கோட்ல என்ன டவுட் இருக்கு பார்த்து சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. சார் கவுண்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் பண்ணிருக்கோம்ல சார், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம நார்மலா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு போட்டோம்னா அதுல இருக்க அந்த 3 ஃபீல்டும் நமக்கு கிடைக்கும், 3 ரோஸ் அண்ட் காலம்ஸ் கிடைக்கும். பட் இங்க கவுண்ட்டுக்கு நம்ம எதுவுமே கோடிங் எழுதவே இல்லை சார், ஜஸ்ட் கவுண்ட்னு போட்டா அது எப்படி சார் 3 ஃபீல்ட் ரிட்ரைவ்ட்னு வருது சார்? இந்த எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷன் will return how many fields inside the table. அது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். கவுண்ட்ன்றது இட்ஸ் நாட் எ ஃபங்க்ஷன், இட் கேன் பி எனிதிங், தட்ஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஸோ அதோட வேலை என்ன, எக்ஸிக்யூட் என்ன பண்ணுது, செலக்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே எத்தனை ஃபீல்ட் ரிட்ரைவ் ஆயிருக்கு அப்படின்ற டேட்டாவை இட்ஸ் ரிட்டர்னிங் டு எ வேரியபிள், அது பிரிண்ட் பண்ணும். ஓகே சார். கவுண்ட் 0ன்னு வந்துடுச்சுன்னா அந்த டேட்டா உள்ள இல்லவே இல்லைன்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட் வேர் நேம் ஈக்குவல் டு கணேஷ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கவுண்ட்ல 0 ஃபீல்ட்ஸ் ரிட்ரைவ், தேர் இஸ் நத்திங் டு ரீட்னு அர்த்தம். ஓகே சார். What is the error? ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ்?
இதை வச்சு டாஸ்க் பண்ணும்போது தானே இதோட காம்ப்ளெக்சிட்டி தெரியும், இது எப்படி எல்லாம் பெண்ட் பண்ண முடியும்ட்டு. ஸோ டாஸ்கா தான் என்ன சொல்றேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் மட்டும் கொடுத்தா அந்த உள்ள இருக்கிற டேட்டா ஃபெச் பண்ணி காமிக்காதா சார்? நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி தான் இது வந்து ஃபெச் பண்ண முடியுமா சார்? ஆமா, ஃபெச் எல்லாமே உடனே ஆயிடாது, இந்த இடத்துல எல்லாமே ஃபெச் ஆயிடாது. ஃபெச் ஒன்னு ஒன்னா கொடுக்க தான் ரிட்ரைவ் ஆகும். ஏன்னா ஒரு SQL வந்து 1000 ஆஃப் 10,000 ஆஃப் லிஸ்ட் இருக்கலாம்ல, எல்லாமே உடனே அப்டேட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால ஃபெச் ஒன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, fetch all இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே. A கோட இது இல்லாம fetch all வச்சு எழுதுறேன் பாருங்க. ரன் மாடல் கர்சர்ல போயிட்டு கர்சர் டாட் fetch all னு கொடுத்துட்டா இது மாதிரி வந்துடும், எல்லா டேட்டாவும் ரிட்ரைவ் ஆயிடும். ஸோ தேவைப்பட்டா மொத்தத்தையும் ரிட்ரைவ் பண்றதுன்னா பண்ணலாம், இல்ல ஒன்னொன்னா நான் ப்ராசஸ் பண்ணி செக் பண்ணிக்கிறனாலும் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்கணும்ன்றத விட SQL ஆப்ரேஷன்ஸும் தெரிஞ்சிருக்கணும். பைத்தான்ல சின்டாக்ஸ் சிம்பிள் தான், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும், கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், என்ன SQL கமாண்ட் வேணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் த SQL கமாண்ட் அது இன்செர்ட்டா இருக்கா, செலக்டா இருக்கா, அப்டேட்டா இருக்கா, அதை பொறுத்து அதை கமிட் பண்ணணுமா இல்ல ரீட் பண்ணணுமா அப்படின்னு டிசைட் பண்ணலாம். இங்க நான் கமிட்னு கொடுக்கல, ஏன்னா ஐம் நாட் கோயிங் டு மாடிஃபை எனிதிங், அதனால கனெக்ஷன் டாட் கமிட் தரல, டேட்டாவை ரிட்ரைவ் தான் பண்றேன். ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ இந்த டேட்டாபேஸோட ஃபுல் யூஸ் இல்லை இது எப்படிலாம் பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதை கிரியேட் பண்ணணும். நான் என்ன பண்றேன், GUI இல்லாம ஒரு மெனு சிஸ்டம் மாதிரி ஒரு லூப் எழுதி ஃபர்ஸ்ட் 1.login 2.register அந்த மாதிரி ஆப்ஷனா கொடுத்து டிசைன் பண்றேன். மெனுஸ் GUI இல்லாம நீங்க டாஸ்கா வேணா அது GUI ட்ரை பண்ணி பாருங்க, அது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டா இருக்கும். ட்ரை பண்ணலாமா? இப்போ நமக்கு இன்சர்ட் பண்ண தெரியும், செலக்ட் பண்ண தெரியும், கரெக்ட்? கிரியேட் பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டாபேஸ்ல போயிட்டு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். என்ன டேபிள்? யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அதை இன்சர்ட் ரீட் பண்றது இங்க ஈஸியா இருக்கும். MPY 1லயே என்ன நியூ கொடுத்து அந்த கிரியேட் டேபிள்னு கமாண்ட் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலா இந்த மாதிரி GUI யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே கிரியேட் டேபிள், டேபிள் நேம் ஃபுல்லாத்தையும் டைப் பண்றதுக்கு பதிலாக we can use the GUI அக்கவுண்ட் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுக்கிறேன். அக்கவுண்ட்ல வந்து யூசர் நேம் யூநேம், யூசரோட பாஸ்வேர்ட் ரெண்டுமே வேரியபிள் கேரக்டரா தான் இருக்க போகுது. ஸோ வேரியபிள் கேரக்டர் சைஸ் ஒரு 50, அதே மாதிரி வேரியபிள் கேரக்டர் சைஸ் ஒரு 50. ஓகே, ரெண்டு ஃபீல்டு தான், மற்றபடி பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் வாங்கல, சிம்பிளா வச்சுக்கிறேன். யூசர் நேம், யூசர் பாஸ்வேர்ட், சேவ். அப்போ அக்கௌண்ட் இன்னொரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த டேபிள்ல 2 காலம் இருக்கு, யூசர் நேம், யூசர் பாஸ்வேர்டு இருக்கு. இதை என்னோட டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நியூ ஃபைல், import mysql dbs db db.connect localhost, username is root, password is empty, database is mpy1 db connection அப்படின்னு ஒரு வேரியபிள்ல வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து அக்கவுண்ட் SQL அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நீட் டு கிரியேட் எ மெனு லைக் சிஸ்டம். மெனு மாதிரி கிரியேட் பண்ணணும். மெனுல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றீங்களா லாகின் பண்றீங்களான்னு ஆப்ஷன் கேட்கணும். ரெஜிஸ்டர்னு கொடுத்தா யூசர் கிட்ட இருந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கணும். அப்புறமா அதை SQL ரைட் பண்ணணும். ரைட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த யூசர் நேம் ஏற்கனவே உள்ள இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். உள்ள இல்லைன்னா ரைட் பண்ணணும், உள்ள இருந்ததுன்னா ரைட் பண்ணக்கூடாது. யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் பண்றேன். ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்னு எப்படி பண்ணுவேன், யூசர் நேம் பாஸ்வேர்டு யூசர் கிட்ட வாங்குவேன். இன்புட் என்டர் யூசர் நேம். ஓகே, அதை யூநேம்னே சேவ் பண்ணிக்கிறேன்.
அடுத்து user password, enter. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த யூசர் நேம் யூசர் பாஸ்வேர்டை போய் டேட்டாபேஸ்ல ரைட் பண்ண போறேன், இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், அந்த யூசர் நேம்ல டேட்டாபேஸ்ல யாருமே இல்லைன்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக கிரியேட்டிங் எ கர்சர். ஸோ இப்போ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் என்ன எக்ஸிக்யூட் பண்ண போறேன், செலக்ட் asterisk from database name என்ன account where username equal to, இப்போ இங்க வந்திருக்க username. ஓகே, ஸோ இந்த கமாண்டை ஃபார்மட்டா போடுறது பெட்டர். ஏன்னா இதுல டெக்ஸ்டும் வரப்போகுது, வேரியபிளும் வரப்போகுது, ரெண்டும் மெர்ஜ் ஆக போகுதுன்றதுனால ஃபார்மட் ஆஃப் செலக்ட் asterisk from user. சார் இந்த ஃபார்மேட்டோட யூஸ் என்ன சார்? எனக்கு அந்த கிளாஸ் நான் வரல சார். இது ஃபார்மேட் சொல்லும்போது ஸ்ட்ரிங்கையும் மற்ற டைப் வேரியபிள்ஸும் ஸ்ட்ரிங்கா மாத்தி தரும். ஃபார்மட் will convert any type of data into string. இப்போ இங்க போயிட்டு கர்லி பிரேசஸ்ல யூ நேம் போடுறேன் இல்லையா, இப்படி போட்டுட்டா இதுல இருந்து இது வரைக்கும் ஏற்கனவே ஸ்ட்ரிங் தான் அப்படியே இருக்கும். கர்லி பிரேஸ்க்குள்ள இருக்கிறது இன்டிஜரா இருந்தாலும், ஃப்ளோட்டா இருந்தாலும், காம்ப்ளெக்ஸா இருந்தாலும், எனி டேட்டா டைப்பா இருந்தாலும் அதை இதுல வேல்யூஸா ஸ்ட்ரிங்கா சப்ஸ்டிட்யூட் பண்ணும். So everything will be converted as a string. ஓகே சார். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ a equal to 10, b equal to 20 இருக்குன்னா, இப்போ எனக்கு 10 plus 20 equal to இன்னும் ஸ்ட்ரிங்கா மாத்தணும்னா string of a plus concatenation plus symbol plus string of b plus equal to symbol concatenation கடைசியா string of c இப்படி போட்டாதான், சாரி c ன்னு ஆட் பண்ணவே இல்லை, சாரி c equal to a plus b. ஏன்னா ஏன்றது இன்டிஜர், பிளஸ்ன்றது ஸ்ட்ரிங், ஈக்குவல்ன்றது ஸ்ட்ரிங். அப்போ இந்த இன்டிஜரையும் ஸ்ட்ரிங்கும் மெர்ஜ் பண்ணோம்னா இப்படிதான் பண்ணணும், எல்லாத்தையும் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி பண்ணணும். இது பண்றதுக்கு ஷார்ட்கட்டா தான் ஃபார்மட் ஆஃப் ஏவோட வேல்யூ கர்லி பிரேஸ்ல போட்டா வேல்யூ வில் பி சப்ஸ்டிட்யூட்டட், அதுக்கு வெளியே இருக்கிறது எல்லாமே கன்சிடர்ட் அஸ் ஸ்ட்ரிங், பியோட வேல்யூ ஈக்குவல் டு சியோட வேல்யூ. நம்ம சி லாங்குவேஜ்ல printfல %t போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல சாரி கர்லி பிரேசஸ்லயே கர்லி பிரேசஸ்ல பி சி இப்படி போட்டு என்டர் கொடுத்துட்டோம்னா the same 10 plus 20 equal to 30 is generated. ஓகே சார், அண்டர்ஸ்டுட். ஸோ இங்க என்ன பண்றேன், வேர் யூசர் நேம்ன்ற அந்த ஃபீல்ட்ல போய் இப்போ யூசர் கொடுத்துருக்க இல்லை நேம் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கிறேன். சிம்பிள் பாஸ்ன்றது கீவேர்ட் வேற. சரி, யூசர் நேம் யூசர் பாஸ்வேர்ட் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப யூசர் நேம் இப்போ நான் என்டர் பண்ண நேம் உள்ள இருக்கான்றத செக் பண்றேன். இருந்ததுன்னா கவுண்ட் வேல்யூ என்ன 1 2 சம்திங் வரும் இல்லையா. ஸோ இஃப் கவுண்ட் 0வா இருந்ததுன்னா ஏற்கனவே நீங்க கொடுத்துருக்க யூசர் நேம் உள்ள இல்ல, நீங்க யூ கேன் சக்சஸ்ஃபுல்லி இன்செர்ட். இல்ல 0வா இல்லைன்னா யூ ஷுட் பிரிண்ட் யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கு எரர் பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? என்னோட லாஜிக் கரெக்டா? செலக்ட் பண்ற அந்த நேம்ல ஏதாவது ஃபீல்டு இருந்துச்சுன்னா கவுண்ட் 1ன்னு வந்துடும். கவுண்ட் 0ன்னு இருந்துச்சுன்னா இந்த யூசர் நேம் உள்ள இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா ஐ கேன் இன்செர்ட். இன்செர்ட் பண்றதுக்கு என்ன கமெண்ட், கர்சர் டாட் எக்ஸிக்யூட் insert into account where, sorry, insert into account எதை இன்செர்ட் பண்ண போறோம், யூசர் நேம் யூசர் பாஸ்வேர்டு இன்செர்ட் பண்ண போறேன். அதோட வேல்யூஸ் போயிட்டு இப்போ போய் நான் என்ன பண்ணும், அதே பிளஸ் சிம்பிள் போட்டு ப்ராப்ளம் வரும். ஏன்னா இட் இஸ் அ வேரியபிள், யூ நேம் இஸ் அ வேரியபிள், இட் இஸ் எ ஸ்ட்ரிங். ஸோ இதையுமே ஃபார்மெட்னு போட்டுடுறேன். ஃபார்மெட் ஆஃப் வேல்யூஸ் அந்த ப்ராக்கெட்குள்ள யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொட்டேஷன் க்ளோஸ் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யூசர் நேம் ரைட் ஆகணும், அடுத்து யூசர் பாஸ்வேர்ட் ரைட் ஆகும். புரிஞ்சுதா?
ஃபார்மட் போட்டுட்டதுனால இந்த ஸ்ட்ரிங்ஸையும் இந்த வேரியபிள்ஸையும் ஒண்ணா நம்ம மெர்ஜ் பண்ணி மொத்தமா ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபைனலா எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் what I need to do further, அப்புறம் என்ன பண்ணணும்? சார் கமிட் கனெக்ஷன் டாட் ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் மட்டும் இது ரன் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் நேம் அன்பு, பாஸ்வேர்ட் ரூட் தர்றேன். என்ன சொல்லுது? அன்னோன் காலம் அன்பு அப்படியா? unknown column undo where username equal to username என்னாச்சு? எந்த லைன்ல எரர் வந்திருக்கு? அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே வருங்க. லைன் நம்பர் 7. what is the line number 7? line number 7 இந்த இடத்துல select asterisk from account where username equal to அன்பு. கொட்டேஷன் போடாம விட்டுட்டேன். எஸ், தட் இஸ் த ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? கோட்ஸ் போடணும்ல. ஏன்னா யூசர் நேம் இஸ் ஸ்ட்ரிங், எவ்ரிதிங் ஷுட் பி wrapped with the quotes. கரெக்ட்? அந்த கோட்ஸ் போடாததுனால அது கொட்டேஷன்ல போய் அன்புன்னு செக் பண்ணாம டைரக்டா யூனியன் ஈக்குவல் டு அன்புன்னு செக் பண்ணிடுச்சு. ஸோ அன்புன்றது வேரியபிளா கன்சிடர் பண்ணும் போது அன்புன்ற வேரியபிள் ஏற்கனவே இல்லைன்னு எரர் வந்து அதே ப்ராப்ளம் இங்கேயும் வரும். இங்க டபுள் கோட்ஸ், இங்க சிங்கிள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ். பிகாஸ் இட் இஸ் a string. அதை ரீட் பண்ணும் போதும் இன்சர்ட் பண்ணும் போதும் கொட்டேஷனுக்குள்ளதான், சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளதான் அதை கார்னர் பண்ணணும். அதான் எரர். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்றேன். எங்க எரர்? டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா இங்க டபுள் கோட்ஸ் ஓபன் பண்ணிருக்கோம். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணணும். ரன்னிங் த கோட். என்டர் யூசர் நேம் அன்பு ரூட். எஸ், எந்த எரரும் இல்லை. ஸோ கமிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்லிடலாம்? print registration success. ஸ்பெல்லிங்லாம் பார்க்காதீங்க, பிளைண்டா டைப் பண்றேன். இப்போ ரன் பண்ணிட்டு திரும்ப அன்பு பாஸ்வேர்ட் நான் வேற ஏதோ தரேன். வாட் வில் ஹேப்பன்? யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஏன்னா கவுண்ட் வேல்யூ 1 வந்திருக்கும். ஓகே, திரும்ப ரன் பண்ணிட்டு அன்பு பண்பு ரூட் லீவ்ஸ். இப்போ என்னோட கவுண்ட் வேல்யூ 0 தான் இருக்கும், ஏன்னா இது ஏற்கனவே இல்லை. புரிஞ்சுதா ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல்? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. வேற மற்றவங்களுக்கு? ஆக்சுவலி SQL ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். நீங்க ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும், கம்பெனிஸ் போகணும்னாலுமே டேட்டாபேஸ் நாலேஜ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. பைத்தான்ல டேட்டாபேஸ் ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. Starting, you inserted username password columns using another window. Show that. Another window. எதுல மேடம் சொல்றீங்க? இந்த இதுலயா? இதுதான் சொல்றீங்களா? That SQL. ஓகே. ஓ, இன்சர்ட் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்களா? ஓகே ஓகே. அக்கவுண்ட்ன்றது கிளிக் பண்றேன். எஸ், டேட்டாஸ் ஹேவ் பீன் inserted. நான் அங்க பைத்தான்ல கொடுத்த அன்பு ரூட் பண்பு லீவ்ஸ் has been inserted. ஓகே, இப்போ நான் ஒரு ஆண்ட்ராய்டு வச்சிருக்கேன். ஆண்ட்ராய்டுல இருந்து நான் லாகின் பண்ண ட்ரை பண்றேன்னா அங்க SQL கமாண்ட்ஸ் கொடுத்துட்டு இதே ஃபார்மட் அங்க ரன் பண்ணீங்கன்னா
இந்த டேட்டாபேஸ்ல இருந்து ரீட் பண்ணி ஆண்ட்ராய்டில் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பைத்தான் மூலமாகவும் எஸ்கியூஎல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட், ஜாவா, வெப், பிஹெச்பி எதாக இருந்தாலும் இந்த எஸ்கியூஎல் வில் பி காமன். சொல்லுங்க. இல்ல சார், இதுக்கு முன்னாடி அந்த அந்த விண்டோ பேர் தெரியல. அதுல நீங்க எஸ்கியூஎல் சார், அதுல நீங்க யூசர் நேம் அந்த யூசர் பாஸ் வாங்குறதுக்கு சம் ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதோ ஃபில் பண்ணீங்களே சார், வேர்க்கு அது எங்க சார்? நியூ கிளிக் இங்க போயிட்டு கிரியேட் டேபிள் கமாண்ட் இல்லாம நியூ கிளிக் பண்ணிட்டேன்னா புதுசா ஐ கேன் கிரியேட் எனி டேபிள் வித் ஃபீல்ட்ஸ் வித் டேட்டா டைப்ஸ் கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துட்டோம்னா அந்த டேபிள் கிரியேட் ஆகிடும். அப்படிதான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி காமிச்சு. அப்ப அந்த கோடிங்லாம் போட்டு டேபிள் கிரியேட் பண்ண வேணுமா சார்? கோடிங் போட்டு பண்றது தான் ஆக்சுவல் வே மேடம். பட் இந்த PHP MyAdmin அப்பாச்சியில் என்ன சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, GUI வழியாகவும் அந்த டேபிள் கிரியேட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. நான் இங்கே கொடுத்தது எல்லாமே பேக்ரவுண்டில் கமெண்ட்ஸை கன்வெர்ட் ஆகிருக்கு. தெரியுதா? இது நான் டைப் பண்ணவே இல்லை. ஓகே. அங்கே கொடுத்து சேவ்னு கொடுத்தோன்னா அதுக்கான ஈக்குவலன்ட் கமாண்ட் இங்கே ஜென்ரேட் ஆகும். ஓகே சார். வேற எந்த டவுட்டா இருந்தாலும் இப்பவே கேட்டுருங்க. ஒன்றும் நோ ப்ராப்ளம். சின்னது பெருசுலாம் யோசிக்காதீங்க. டவுட் இஸ் டவுட். எந்த டவுட் இருந்தாலும் கேட்டுடுங்க. MySQL வந்து எவ்ரிதிங் யூ நீட் டு டூ இட் இன் கமாண்ட் ஒன்லி மேடம். MySQL நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கமாண்ட் விண்டோ இருக்கும். இதுல தான் நீங்க போய் எல்லாத்தையும் டைப் பண்ணணும். இப்போ நான் PHP MyAdmin காமிச்சது இட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் MySQL. ஃப்ரேம் ஒர்க்னா அந்த MySQL ஈஸியா ஒர்க் பண்றதுக்கான ஒரு செட் ஆஃப் டூல். ஸோ MySQL யூஸ்வலா டெர்மினல் மாதிரி கமாண்ட் விண்டோல தான் எல்லாத்தையுமே தருவீங்க. அப்படிதான் நம்ம காலேஜ்லயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் பாதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது புரியாமலே போயிருக்கும். அத்தனை டைப் பண்ணி டென்ஷன் ஆயிருக்கும். நான் படிக்கும் போது அப்படித்தான். பிடிக்காது. டூல்ஸா இருந்துச்சுன்னா அவங்க ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அந்த டூலுக்காக தான் நான் எக்ஸாம்பிள் PHP MyAdmin அப்படின்னு கிளிக் பண்ணேன். இந்த பேஜுக்கு எப்படி போனேன், எக்ஸாம் ஓபன் பண்ணிட்டு இந்த பேஜ் எப்படி கிரியேட் ஓபன் பண்ண, லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டு என்னோட போர்ட் கொடுத்து ஓபன் பண்ணிட்டு இங்க போய் PHP MyAdmin கிளிக் பண்ணேன்னா என்னோட டேட்டாபேஸ் எல்லாம் லோட் ஆயிடுச்சு. ஸோ இதுல போய் நான் டேட்டாபேஸ் புதுசா கிரியேட் பண்ணணும்னா நியூ கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். டேபிள் கிரியேட் பண்ணணும் நியூ கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். உள்ள இருக்க என்ட்ரிஸ் எடிட் பண்ணணும்னா கூட எடிட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டேனாவே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். உள்ள இருக்க டேட்டாஸ் என்னன்றது காமிக்க ஆரம்பிச்சு. இது பாசிபிள் இல்லை. MySQL டைரக்டா இன்ஸ்டால் பண்ணி இந்த அப்பாச்சி சர்வர் இல்லாம PHP MyAdmin இல்லாம MySQL டைரக்டா யூஸ் பண்ணீங்கன்னா you need to do everything inside as a command window only. வேற என்ன டவுட்ஸ் யாருக்குள்ள இருக்கு? மணிகண்டன் சார் டவுட் இருக்குங்களா? சொல்லுங்க சார். இப்போ வந்து இந்த பிசில வந்து நம்ம வந்து டேட்டா என்டர் பண்றோம்ல சார். இப்போ மொபைல்ல வந்து லோக்கல் ஹோஸ்ட் /18 கொடுத்து நம்ம டேட்டா பேஸ்க்கு போய் ஆக்சஸ் பண்ணா அதுல நம்ம வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டும் சேவ் ஆகிக்கிறது பார்க்கலாமா சார்? பார்க்கலாம் ரசூல். பட் நான் வந்து இப்போ பாஸ்வேர்டு இல்லாம பண்ணிருக்கேன்ல. பட் நீங்க இன்னொரு சிஸ்டம்ல பாஸ்வேர்டு இல்லாம ரூட் பாஸ்வேர்டு இல்லாம பண்ணிருக்கேன்ல. ஆமா சார். இந்த பாஸ்வேர்டு வந்து போட்டு வச்சுக்கணும். அதான் சேஃப். இல்லனா மொபைல்ல வந்து லீக் ஆயிடும், டேட்டா ஈஸியா லீக் ஆயிடும். ஓகே. லோக்கல் ஹோஸ்ட்னால அப்படி போட்டுருக்கேன். பட் ரியல் டைம் நீங்க சொல்ற மாதிரி போன்ல செக் பண்ணனும்னா பெட்டர் ட்ரை இட் வித் பாஸ்வேர்ட். ஓகே சார். வேற ஏதாவது டவுட்ஸ்? where you saw that username in SQL window. ஒன்றும் இல்லை மேடம், இந்த PHP MyAdmin கிளிக் பண்ணி இது ஓப்பன் ஆயிடுச்சுல்ல. என்னோட டேட்டாபேஸை எக்ஸ்பேண்ட் பண்றேன். அதுக்குள்ள என்னோட டேபிள் இருக்கு. அந்த டேபிளை போய் கிளிக் பண்ணிட்டாவே இங்க எனக்கு அப்படியே ஸ்கிரீன்ல தெரிஞ்சிடும் யூசர் நேம்ல எத்தனை இருக்கு, பாஸ்வேர்ட்ல எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சிடும். இதுக்கு பேர் PHP MyAdmin அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க். மை அட்மினிஸ்ட்ரேட்டர். நோ, என்ன வேற என்ன கேக்குறீங்க மேடம்?
ரூட். ஓகே, இங்க சர்வர் கிளிக் பண்ணீங்கன்னா மேல டாப்ல இருக்குல்ல சர்வர் ஆப்ஷன், இது கிளிக் பண்ணீங்கன்னா வெப் சர்வர்ன்ற பார்ட், இந்த டேட்டாபேஸ் சர்வர்ன்ற பார்ட்ல என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணோம்னா இங்க யூசர் அக்கௌண்ட்ல போயிட்டு ரூட் ஆல் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்ட் நோ கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை போய் இங்க ப்ரிவிலேஜஸ் எடிட் பண்ணிட்டு ஐ கேன் கிரியேட் எ பாஸ்வேர்ட். ஓகே, வேற என்ன டவுட் இருக்கு? வேற எதுவும் டவுட் இல்லையா? இப்ப லாகின் மாடல் பண்ண சொன்னா நீங்க பண்ணிடுவீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் நான் பண்ணிட்டேன், லாகின் மாடல் நீங்க பண்ணிடுவீங்களா? லாகின்க்கு என்ன பண்ணுவீங்க, லாஜிக் சொல்லுங்க. லாஜிக் சொல்லுங்க, லாகின் மாடலுக்கு என்ன பண்ணுவீங்க? யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு இதில் டேட்டாபேஸில் கம்பேர் பண்ணுறோம் சார். செலக்ட் கமாண்ட் போட்டு கம்பேர் பண்றீங்க. கம்பேர் பண்ணுறோம், ஈக்குவலாக இருந்தால் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் மாதிரி பாஸ்வேர்டு சக்ஸஸ் இதான் போட்டு என்டர் பண்ணுவோம். ஈக்குவல்ல கவுண்ட் வந்து 1 இருந்துச்சுன்னா லாகின் சக்சஸ், கவுண்ட் 0 இருந்துச்சுன்னா யூசர் நேம் நாட் ஃபவுண்ட் இல்ல பாஸ்வேர்ட் இன்வாலிட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே சார், ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, லாகினும் ஈஸியா பண்ணிடலாம், அதுவும் நான் பண்ணி காமிச்சிடுறேன். பட் ரெண்டுத்தையும் மெனு சிஸ்டம் மாதிரி ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன், எப்பவுமே try to convert everything into a function. இங்க போய் def register அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதுல பேஸ்ட் பண்றேன். இது வரைக்கும் everything should be inside registration, correct? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டா ஒர்க் ஆகணும்னா இதுக்கு என்ன தேவைப்படுது, யூசர் நேம் இங்க வாங்கிக்கிறோம். ஓகே, வேற என்ன தேவைப்படுது, இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் தேவைப்படுது இல்லையா, மற்ற எதுவுமே தேவைப்படுது, கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் ஒன்லி தேவைப்படுது. ஸோ அந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் இஸ் ஆர்குமெண்ட். அப்போ இதே மாதிரி லாகின் மாடல், எக்ஸாக்ட்லி லாகின் மாடல். லாகினோட வேலை என்ன, மேல நடந்திருக்க அதே ப்ராசஸ் இது வரைக்கும் அதே ப்ராசஸ், கவுண்ட் ஈக்குவல் டு 0 1 செக் பண்ற வரைக்கும் சேம் ப்ராசஸ். யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்குவீங்க, அது உள்ள இருக்கான்னு செக் பண்றீங்க. கவுண்ட் 0ன்னு இருந்ததுன்னா இவங்க கொடுத்துருக்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் இன்வேலிட்னு அர்த்தம். யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட். லாகின்ல இன்னொரு இடத்துல சேஞ்ச் பண்ணும், எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வேருக்கு அப்புறம் யூசர் நேம் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் சார், அதுல பாஸ்வேர்டும் டச் பண்ணணும் சார். லாகின்ல என்ன பண்ணணும், இங்க யூசர் நேம் மட்டும் தானே சர்ச் பண்ணிருக்கோம், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா தான் கவுண்ட் 1 வரணும் அப்படின்னு அண்ட் எக்ஸ்ட்ரா லாஜிக் ஆட் பண்ணும். ஓகே, நம்ம பைத்தான்ல எப்படி ஏஎன்டி போடுறோமோ அதே மாதிரி எஸ்கியூஎல்லையும் ஏஎன்டி இருக்கு. வேர் யூசர் நேம் அண்ட் என்னோட யூசர் பாஸ் should be equal to சிங்கிள் கோட்ஸ்ல, இப்ப யூசர் கொடுத்துருக்கு யூசர் பாஸ், இது ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா தான் கவுண்ட் 1 வரணும். யூசர் நேம் மட்டும் மேட்ச் ஆகி பாஸ்வேர்ட் தப்பாயிடுச்சுனாலும் கவுண்ட் 0ன்னு ஆயிடும், பாஸ்வேர்ட் கரெக்டா கொடுத்து யூசர் நேம் தப்பா கொடுத்தாலும் கவுண்ட் 0ன்னு ஆயிடும். இது ரெண்டுமே மேட்ச் ஆனா அந்த ஒரு ஃபீல்டு மட்டும் போயிட்டு COINTல இருக்கும். ஓகேவா? ஸோ லாகின் மட்டும் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். லாகின் ரன் யூசர் நேம் அன்பு, ரூட்டுக்கு பதிலாக வேற ஏதோ சம்திங் கொடுத்துட்டு இன்வேலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட். திரும்ப ரன் பண்ணி அன்பு ரூட் லாகின் சக்ஸஸ். ஸோ லாகின் கரெக்டாக ஒர்க் ஆகுது, ரெஜிஸ்ட்ரேஷனும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது ஒரு வைல் லூப்பில் மெனு மாதிரி காமிச்சிட்டு print 1.register /n ஒரே பிரிண்ட்ல போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, 2.login /n 3.exit 3 காமிச்சிட்டு இன்புட்ல enter choice
அது ஒரு ஆப்ஷன்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தட் ஷுட் பி இன்டிஜரா இருக்கிறது பெட்டர். ஏன்னா 1 2 3 கொடுக்குறோம். ஸோ இஃப் ஆப்ஷன் ஈக்குவல் டு 1, கால் த ரெஜிஸ்டர் மாடல் வித் கனெக்ஷன். ஆக்சுவலி லாகின் நான் கால் பண்ணும்போது கனெக்ஷன் பாஸே பண்ணல. இது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ஷன் புரிஞ்சுக்கிடுச்சு, ரைட்? குட். பட் கனெக்ஷன் பாஸ் பண்றது தான் சேஃப். லாகினுக்கு கனெக்ஷனே பாஸ் பண்ணல. எப்படி அது கால் ஆச்சு? அப்படியே காப்பி. இப்பதான் கனெக்ஷன் போட்டேன். ஓகே, இந்த கனெக்ஷன் வேரியபிள் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்கோப் தாண்டி யூஸ் ஆகுது. இது லேட்டர் பார்ப்போம், இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு லேட்டர் பார்ப்போம். ஸோ ரெஜிஸ்டர் எல்ஸ் elif option 2 login with connection else மூணாவது ஆப்ஷன் இல்ல 3 4 5 எது கொடுத்தாலுமே right goodbye something கொடுத்துட்டு break the loop கனெக்ஷனுமே கூட க்ளோஸ் பண்ணிடலாம். break கனெக்ஷன் ஓப்பன்ல இருக்கு இல்லையா, அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு பிரேக் கொடுக்கலாம். ஸோ ரெண்டு கோட் 3 குட் பை. இப்போ F5 ரெண்டு கோட் 2 லாகின் பண்பு லீவ்ஸ் லாகின் சக்சஸ். திரும்ப மெனுக்கு போயிடும். சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் வேற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகணும், இல்லை வேற ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்னா அது பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு லாகின், அது வந்து ரிட்டர்ன் வேல்யூவா போட்டுடலாம். ஓகே, ஸோ டெஃப்ல இன்வேலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரிட்டர்ன் ஃபால்ஸ், இங்கே ரிட்டர்ன் ட்ரூ. ஏன் இப்படி போடுறேன்? இதோட டெசிஷன் வச்சு நான் மெயின்ல வேற ஏதோ ஆப்ரேஷன் பண்ண போறேன், அதுக்காக ரிட்டர்ன் ஃபால்ஸ் ட்ரூ போடுறேன். எங்கேயுமே ரிட்டர்ன் ட்ரூ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்னா இங்கே ரிட்டர்ன் ஃபால்ஸ். என்னோட எய்ம் என்ன, லாகின் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு பெயிண்ட் ஓப்பன் ஆயிடணும், அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகணும். ஓகே, ஸோ லாகின் சக்சஸ் ஆயிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுவேன்? இங்க இருந்து வர லாகின் வேல்யூ ரிசல்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா os.system ms paint கால் பண்றேன், பெயிண்ட் ஓப்பன் ஆயிடும். ஓகே, ரன் பண்றேன். 2 அன்பு ரூட் கொடுத்துட்டா லாகின் சக்சஸ், பெயிண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நான் ட்ரா பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப மெனுல இருக்கும். ஈஸி, ரைட்? ஸோ ஒரு சின்ன ஐடியால இருந்து அதை அடுத்து டெவலப் பண்ணிட்டு போகணும். உங்களோட கத்துக்கிட்ட எல்லா வித்தையுமே நீங்க மொத்தமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம பார்த்த லூப்ஸ், கண்டிஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ரைட், SQL எல்லாத்தையும் ஒன்னா அப்ளிகேஷன் டெவலப் பண்றது ஒரு அட்வான்டேஜ். அதுதான் சார். சொல்லுங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு வெப்சைட் ஓபன் பண்ண முடியுமா சார் இஃப் லாகின் இஸ் சக்சஸ்ஃபுல்? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். குரோம் எங்க இன்ஸ்டால் ஆயிருக்குன்ற லொகேஷன் தெரியணும். அந்த லொகேஷன்ல போய் os.ன்னு கொடுத்தீங்கன்னா குரோம் வில் பி ஓபன். இப்போ என்னோட குரோம் போறோம்னா கூகுள் குரோம் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு பாக்குறேன். இந்த லொகேஷன்ல இருக்கு, கரெக்ட். இந்த பாத் கரெக்டா OS கமாண்ட்ல கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆயிடும். ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். பைத்தான் ஷெல் இம்போர்ட் OS pathன்ற வேரியபிள் pasting this os.system path கால் பண்ணி என்டர் தரேன். Is anything happened? Nothing சார், happened. பாத் வந்து ஸ்பெல்லிங் PA போடணும்ல சார், அது ஒன்றும் இல்லையா சார்? இது கரெக்டா தான் இருக்கு. இது கரெக்டா தான் இருக்கு. இல்ல அது பிரச்சனை இல்லை. இது ஜஸ்ட் யூசர் டிஃபைன்ட் வேரியபிள் நேம் தானே, என்ன வேணா கொடுத்துக்கலாம். எஸ் எஸ் ரைட். அப்ளிகேஷன் இல்ல, இது வந்து ஹிடனா இருக்கா? chrome.exe கொடுத்துட்டேன். os.system pth அப்படிதான் கொடுத்துருக்கு. கொடுத்தா ஒன் குரோம் ஓபன் ஆகல. என்ன ரீசன்னால ஆகலன்னா ரிட்டர்ன் 1 வருது. ஸ்பேஸ் இருக்கு, அதனாலயா? குரோம் அப்ளிகேஷன்
இதே பார்த்து இங்க பேஸ்ட் பண்றேன். delete and delete enter கொடுக்குறேன். குரோம் எனக்கு தனியா ஓபன் ஆகுது. இப்போ ஓபன் ஆகுது. பைத்தான் வழியா கொடுக்கும்போது இந்த ஸ்பேஸ்லாம் ப்ராப்ளம் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. செலினியம் வச்சு ஓபன் பண்ணிக்கலாம். ஃப்ரம் செலினியம் இம்போர்ட் வெப் டிரைவர் driver equal to நீ கேட்டதுனால சொல்றேன் வெப் டிரைவர் டாட் chrome /chrome driver dot exe ஓகே ஒர்க் ஆகுதா செக் பண்ணிக்கிறேன். பைத்தான் ஷெல் ஓபன். அடுத்த லைன் காப்பி opened. Yes, Chrome open ஆகுதா? இது டெஸ்டிங்காக யூஸ் பண்ணாங்க, வெப்சைட் டெஸ்டிங்காக. இது Chrome பெர்ஃபெக்ட்டா ஓபன் பண்ணும். ஸோ இங்க போய் லாகின் சக்சஸ் ஆன உடனே பெயிண்ட் ஓபன் பண்ணாம ஐ கேன் ஓபன் Chrome டிரைவர். ஸோ ரன். மேல இது தேவையில்லை. It should be executed only login is success, right? So login success ஆனா மட்டும்தான் Chrome connect ஆகணும். Run. Login capsல கொடுத்துட்டு is it working? Yes, caps small பிரச்சனை இல்லை. Chrome open ஆயிடுச்சு. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? எழுதும்போது குட்டி குட்டியா தான் எழுதணும். பட் மொத்தமா போடும்போது அது பெரிய ப்ரோக்ராம் மாதிரி தெரியும். லாஜிக் ஒவ்வொரு செங்கலா குட்டி குட்டியா தான் டெவலப் பண்ணியிருக்கோம். அது தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பில்டிங் பார்க்கும்போது நமக்கு அந்த அயற்சி வராது, பிரம்மாண்டம் தெரியாது. இப்படிதான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சு. வேற ஏதாவது டவுட்ஸ்? SQL புரிஞ்சுதா? ஏன் குரூப்ல ஷேர் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட்ஸ்? SQL புரிஞ்சுதா? ரைட், ரீட். ஓகே, குட். லட்சுமி பிரியா மேடம், உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் இந்த SQL சர்வர் ரன் பண்ணணும்னா யூ நீட் டு இன்ஸ்டால் திஸ் எக்ஸாம். ஓகே, இது கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் எக்ஸாம் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு போட்டுட்டீங்கன்னாவே லிங்க் வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாப் கொடுக்கணும். இது பண்ணிட்டு தான் SQL செக் பண்ண முடியும். ஓகேவா சார்? ஜாம்ப்ங்கிறது அப்ளிகேஷன் நேமா இல்லை அது கம்பெனியோட நேம்? அப்ளிகேஷன் கம்பெனி நேம் கிடையாது. ஓகே ஓகே சார். எந்த கம்பெனி சார் இது வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்குது ஜாம்ப்ங்கிறது? கம்பெனி அப்பாச்சியே இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஞாபகம் இல்லை எனக்கு. கம்பெனி ஞாபகம் இல்லை. அபவுட் இதுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே சார். எக்ஸாம் ஃபார் விண்டோஸ் 32 bit 64 bit இப்படி கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் எக்ஸாம். அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ்னே இருக்கு பாருங்க. ஓப்பன் சோர்ஸ் தான், அப்பாச்சி ரிலீஸ் பண்ண ப்ராடக்டா தான் இருக்கும். இதுல போய் என்ன வெர்ஷன் வேணும் உங்களுக்கு, 64 பிட்டா 32 பிட்டான்னு சூஸ் பண்ணுங்க. 32 பிட் கீழே இருக்கும். 32 பிட் இல்ல இருக்கணுமே. 32 பிட் 32 இது விண்டோஸ்க்கு, இது லினக்ஸ்க்கு. OS X 32 பிட் சர்ச் பண்ணும்போது 32 பிட்னு கொடுங்க. வேற ஒரு லிங்க்ல கிடைக்கலாம். 64 தான் இங்க வருது. இதுல 32 பிட். சோர்ஸ் ஃபோர்ஜுனேட்லயும் போய் டவுன்லோட் கொடுங்க. இது 32 பிட் இருக்கும். ஏன்னா அந்த லிங்க் தான் வந்திருக்கு. இல்லை இதுலயும் சர்ச் பண்ண 32 வரும்னு நினைக்கிறேன்.
but time would reduce the amount of work maintaining up to date. ஓ 32 பிட்டுக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்களா? சரி ஓகே. ஆமா மேடம் 2 GB RAM இல்ல பண்ணலாம். 1 GB 2 GB எல்லாம் பண்ணலாம். அபவ் 2 GB இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ரொம்ப கம்மியான மெமரி தான் எடுத்துக்கும். அது ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இதை டைரக்டா டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். எஸ், நிறைய அதுக்கு ரீடைரக்ட் இருக்கு. ஒரே ஃபைல் இல்லாம நிறைய ரீடைரக்ட் இருக்கு. சர்ச் பண்ணி உங்களுக்கு 32 பிட் எங்க ஈஸியா கிடைக்குதோ அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? வேற ஏதாவது டவுட்ஸ்? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மணிகண்டன் சார், நீங்க எதுவுமே இன்னைக்கு கமெண்ட்ஸே சொல்லுங்க சார். சொன்னீங்களா ஒரு 2-3 புரிஞ்சுதுங்களா? ஈஸியா இருக்கா பைத்தான்ல இன்டகிரேட் பண்றது? ஈஸியா இருக்கு சார். சக்கரவர்த்தி சார் வரல இதுக்கப்புறம். சரி, இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திரும்ப டாஸ்க்னு கொடுக்க வேண்டியது இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம சிலபஸோட எண்டிங் பார்ட் சொல்லிட்டோம். இன்னும் டீபக்கிங் இருக்கு, அதை பத்தி சொல்றேன். இல்ல எஸ்கியூஎல்ல இது ஜியூஐல உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா அதை டாஸ்கா ட்ரை பண்ணுங்க. ஜியூஐல லாகின் அப்படின்னு ஒன்று, ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று போட்டு உங்களால ட்ரை பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எஸ்கியூஎல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? நாளைக்கு கிளாஸ் நான் உங்களுக்கு முடிஞ்ச வீடியோ கிளாஸஸே ஷேர் பண்றேன். ஏன்னா நான் நாளைக்கு என்ன பிளான் பண்றேன்னா, இந்த டீபக்கிங், இமேஜ் எப்படி ஓபன் பண்றது, இமேஜ் எப்படி ப்ராசஸ் பண்றது, இதெல்லாம் ஒரு ரெகுலர் வீடியோஸா போட்டுடலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ஈவினிங் பேட்ச்க்குமே அது சொல்லியிருக்கேன். ஒரு கிளாஸ் அந்த வீடியோ ப்ராசஸிங், இமேஜ் ரிலேட்டடா இருக்கிறது எல்லாத்தையும் இன்டராக்டிவ் செஷன்ஸா இல்லாம வீடியோ கிளாஸ் ஷேர் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். வீடியோ பார்த்தா உங்க எல்லாருக்கும் புரியுதா? நான் எடுத்த கிளாஸோட வீடியோ சில பேருக்கு ஷேர் பண்ணிருக்கேன்ல, அது பார்க்கும்போது புரியுதா இல்ல ரொம்ப டவுட்ஸ் வருதா? எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க ஃபீட்பேக் ஒரு நிமிஷம். ஓகே, புரிஞ்சுக்க முடியுது இல்ல? வீடியோஸ் எஸ். நான் இந்த டீபக்கிங், இமேஜ் ஹேண்டில் பண்றது, ஏன்னா இமேஜ் வந்து கம்ப்யூட்டர் விஷன் தனி பேக்கேஜ் பத்தி சொல்லணும். அது வீடியோவா இருந்துச்சுன்னா நிறைய நீங்க ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்பை மேட்ரிக்ஸ் ஹேண்டில் பண்றது, அதுவும் அதுல கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவா ரெடி பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். வீடியோ பார்க்கும்போது உங்க மெயில் ஐடியில லாகின் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் உங்க மெயில் ஐடிஸ்க்கு மட்டும்தான் அது பிரைவேட்டா ஷேர் பண்றேன். மற்ற ஐடிஸ்ல போனா அது பார்க்க முடியாது. பழைய வீடியோஸ் அப்படி ஃப்ரீயா பண்ணிட்டேன். பட் இதுக்கப்புறம் ஷேர் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்க மெயில் ஐடிக்கு மட்டும்தான் ஷேர் ஆகும். மெயில் ஐடி லாகின் பண்ண மட்டும்தான் அது பார்க்க முடியும். அந்த மாதிரி ஷேர் பண்றேன், அது பாருங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறமா நாளைக்கு அடுத்த நாள் ஃப்ரைடே வந்து நீங்க நிறைய டவுட்ஸ் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டவுட்ஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க. ஃப்ரைடே வந்து டவுட் கிளியர் பண்ற மாதிரி ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணிக்கலாம். மினி ப்ராஜெக்ட் ஐடியாஸ் சொல்றேன், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதை ட்ரை பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப்ல சப்போர்ட் பண்றேன். இல்ல ஒரு 3 days கழிச்சு திரும்ப ஆன்லைன் செஷன் வச்சுட்டு மினி ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு போயிருக்கீங்க, என்ன டவுட்ஸ் இருக்குன்னு கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? பைத்தான்ல சிலபஸ் பார்க்க சொல்லியிருந்தால என்னென்ன பெண்டிங் இருக்குன்னு பாத்தீங்களா கோமதி மேடம்? சார் பார்த்தேன் சார். எல்லாமே கவர் ஆயிடுச்சு சார். ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் ஆயிடுச்சு. ஓகே, மாடல்ஸ்னு ஒன்று இருந்தது, அது தான் எனக்கு அது ஒன்று மட்டும் தான் சார் சொல்லி கொடுத்தேன் சார். ஹவ் டு இல்லை கிரியேட் நேற்று ஒரு அந்த டைம் நான் இல்லை, கொஞ்சம் வெளியே மாடல்ஸ் ஒன்றும் சார், நம்ம ஃபங்க்ஷன்ஸ் தான் மாடல்ஸ். பட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஓன் பேக்கேஜஸ் எப்படி கிரியேட் பண்றது, ஹவ் டு கிரியேட் ஒரு ஓன் பேக்கேஜஸ் யூசிங் தி ஃபங்க்ஷன். ஓகே சார், நான் புரியல சார். ப்ரோக்ராம் பார்த்தா தெரிஞ்சுப்பேன். நான் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே ஓகே சார், தேங்க்யூ. கோமதி மேடம், வேற ஏதாவது டவுட்ஸ்? சிலபஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது? ஆல் கான்செப்ட்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட் ரைட்? அதான் நான் எதிர்பார்த்ததை விட நீங்க ஃபாஸ்டா பிக்கப் பண்ணிட்டீங்க. எல்லாருமே கடகடன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, டாஸ்க்கும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லைன்னா இன்னும் டைம் ஆகும்னு நினைச்சேன். ஆல் தி பெஸ்ட் டு ஆல். நாளைக்கு வீடியோ ஷேர் பண்றேன், மினி ப்ராஜெக்ட்ஸ் ஐடியாஸ் பத்தி ஷேர் பண்றேன் ஃப்ரைடே. அதுல இருந்து நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்கு பேரலா ட்ரை பண்ணோம். சரியா? ஓகே, தேங்க்யூ ஆல். கீப் ஆன் கோடிங், கீப் ஆன் ப்ராக்டிசிங். திரும்ப ஃப்ரைடே பார்க்கலாம். நாளைக்கு என்னோட வீடியோ ஷேர் பண்றேன், திரும்ப ஃப்ரைடே செஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.
Thank you. Okay, bye.